ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாயமேனே अस्मद्गुरोर् भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् योगोशतं कनकशृङ्गमयं दधाति विप्राय वेदविदुषे च बहुश्रुताय पुण्यांश्च भारतकथां शृणुयांश्च नित्यं तुल्यं भवति तस्य चैव निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखात् अमृतद्रवसंयुतं पिबत भागवत रसमालयं मुहुरहो रसिकाः भुवि भावुकाः व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रम् अकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिम् ஆச்சரியமான ஒரு சங்கமம். நீங்க நிறைய பேர் இந்த க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போய் சேவிச்சிருப்பேள். குருக்ஷேத்திரத்துக்கு வந்து சேவிச்சிருப்பேள், மதுரைக்கு வந்து சேவிச்சிருப்பேள், பல பேர் வந்து கோகுலத்துக்கு தனியா வந்து சேவிச்சிருப்பா, பல பேர் வந்து அயோத்தியாவுக்கு போய் சேவிச்சிருப்பா. இது ஒரு 10 வசத்தியான திவ்ய தேசங்கள். திவ்ய தேசங்கள்னா என்ன? திவ்ய தேசம்னு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல சொன்னா ஆழ்வார்கள் பாடின ஊருக்கு திவ்ய தேசம்னு பேரு. ஆனா இப்போ கோவர்தனம்ங்கிறது 108ல இல்லை. ஆனா அது திவ்ய தேசத்துல நம்ம சேர்த்துக்கிறது இல்லை, அபிமான ஸ்தலத்துல சேர்த்துக்கிறோம். ஆனா ஆழ்வார் வந்து பெரியாழ்வார் திருமொழியில கோவர்தனம் என்னும் கொற்றக்குடைன்னு தான் பாடியிருக்கார். அதனால கோவர்தனம்ங்கிற வார்த்தை வந்திருக்கு, க்ஷேத்திரம் வராமல் இருந்திருக்கலாம். இப்போ சித்திரக்கூட்டம் 108ல இல்லை. ஆனா ஆழ்வார் பாடும்போது சித்திரகூட திருப்ப சிறுக்காக்கை முலை தீண்டன் தான் பாடியிருக்கார். அதனால திவ்ய தேசம் 108ல வந்து கொடுத்தா 108ல வந்து கொடுத்தான்னு அந்த கணக்கிலேயே இருக்க வேண்டாம் நம்ம. அதனால எல்லாமே வசத்தியான ஸ்தலங்கள், ஒவ்வொன்றுத்துக்கும் போய் சேவிக்க போறோம். இந்த நாட்கள் 8 நாட்கள் நிறைய பேர் முன்னாடி யாத்திரைகளுக்கெல்லாம் வந்திருக்கள், பல பேர் புதுசா வந்திருக்கள். இந்த பியாண்ட் பவுண்டரிஸும் அடியேனும் சேர்ந்து நடத்துறதுல புதுசா நிறைய பேர் வந்திருக்கள், நிறைய பேர் முன்னாடியே வந்திருக்கள். அதனால யூ கேன் ஃப்ரீ வில் தான் உங்களுக்கு சுவாதந்திரியம், ஃப்ரீ வில் இருக்கு. ஃப்ரீ வில் எந்த விஷயத்துலனா பகவத் விஷயத்துல ஃப்ரீ வில் இருக்கு. அதனால வந்து முக்கியமான சில விஷயங்கள் முன்னாடி சொல்லிட்டு உபன்யாசம் ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுங்கோ, அது மனசுல பதிஞ்சு போயிடும். குரூப்லயே இருங்கோ. இப்போ நம்ம வந்து திருப்பதி மாதிரி இடத்துக்குலாம் போறது இல்லை, அவ்வளவு கூட்டம் இருக்கிற இடங்கள்லாம். ஊர்கள்ல நிறைய கூட்டம் இருக்கும், நம்ம போற கோவில்ல இருக்குமா இல்லையான்னு தெரியாது. ஒன்றும். ரெண்டாவது, இப்ப தமிழ்நாட்டுல நம்ம தொலைஞ்சு போயிட்டோம்னா, இதோ உப்பிலியப்பன் கோவில்னா திருச்சேரை பக்கத்துல இருக்கு, நாச்சியார் கோவில் பக்கத்துல இருக்கு, யாராவது அத்தங்கா அம்மாஞ்சி அத்திம்பேர் யாராவது பக்கத்துல இருப்பா. இங்க சட்டுன்னு யார் இருக்கான்னு நமக்கு சொல்ல தெரியல. அதனால வந்து சில பேருக்கு பாஷா ஞானம் இல்லாமல் இருக்கலாம். நம்ம பேசுற பாஷை அந்த ஊர்க்காராளுக்கு தெரியாது, அவா பேசுற பாஷை ஏகாவுமே ரகுதாத்தா தான். அதனால அது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அதனால கொஞ்சம் கூடவே இருந்துருங்கோ. ஷாப்பிங் இன்னைக்கு முதல் நாளா இருக்கிறதுனால இன்னைக்கு வேற எங்கேயும் திவ்ய ஸ்தலங்கள் நீங்க ஒன்றும் சேவிக்க போறது இல்லை. அதனால உங்களுக்கு டைம் இருக்கு, போகணும்னு நான் சொல்லலை, டைம் இருக்குன்னு தான் சொன்னோம். அதனால அது ஒன்றும். கடைசி நாள் வாரணாசிலையும் இருக்கலாம் சமயம். அது மாதிரி பல பேர் வந்து பாக்கி கோவிலுக்கெல்லாம் போகணும்னு நினைக்கலாம், தாராளமா டைம் இருக்கும், அதை பத்திலாம் ப்ராப்ளம் இல்லை. ஆனா இப்ப போற ஊர்களில் ஒன்றும் ஹிஸ்டாரிக்கலாகவும் நம்ம பார்க்கணும். இப்போ ஒரு க்ஷேத்திரம் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, உப்பிலியப்பன் கோவில் அப்படின்னா அந்த காலத்துல ஆழ்வார் பாடின கோவில் இன்னைக்கும் இருக்கு. திருக்குடந்தை கிடந்தவார் எழுந்திருந்து பேசுவாழி கேசனேன்னு ஆழ்வார். நீ வந்து படுத்துக்கவும் வேண்டாம், ஐயோ எனக்காக எழுந்து உட்காந்துக்கிறியே, நீ அரையங்குறையமா எப்படி இருக்கியோ அப்படியே இரு அப்படின்னு விட்டார். உத்தான சயனம்னு பேர். அரையங்குறையமா இருப்பார் பெருமாள், உத்தான சயனம். அன்னைக்கு எப்படி ஆழ்வாருக்கு காட்சியோ அப்படிதான் இன்னைக்கும் இருக்கார். கோவில்கள் தெற்குல அவ்வளவா மாறல. இத்தனைக்கும் மதுரை வாஸ் ஒன்ஸ் த கேபிட்டல் ஆஃப் த சல்தனேட்.
ஒரு 200 இயர்ஸ்க்கு இட் வாஸ் அஃபெக்டட் பை த சுல்தான்ஸ். அப்போ வந்து மதுரா விஜயம்னு ஒரு நாடகம் காவியம், அது கங்கம்மா தேவின்னு எழுதியிருக்கா. விஜயநகரத்துல இருந்த ஒரு நாயக்கருடைய பத்னி. அவ எழுதுறா, அந்த காலத்துல தென்னை மரத்து மேல இலையெல்லாம் விட்டுட்டு மனுஷாளுடைய தலைய அந்த சல்தனேட் தொங்க விட்டாளாம் தேங்காய் மாதிரி அப்படின்னு மதுரையில் எழுதுறா. ஸோ மதுரை வாஸ் ஆல்சோ எஃபெக்டட், பட் நத்திங் ஆஸ் மச் as வாட் நார்த் வாஸ் எஃபெக்டட். தெற்கு ஓரளவுக்கு பாதுகாப்பா இருந்துட்டு, கேரளம்லாம் கவலைப்பட வேண்டாம். ஏதோ ஒரு பிற்காலத்துலதான் திப்பு சுல்தான் படையெடுத்து குருவாயூரப்பனுடைய விக்கிரகத்தை அம்பலப்புழாக்கு எடுத்துன்னு போக வேண்டியதா ஒரு காலம் வந்தது. பாக்கி பார்த்தேன்னா ஓரளவுக்கு சவுத் வாஸ் ரிலேட்டிவ்லி சேஃப். இன்ஃபைட்டிங் தான் நிறைய இருந்தது ஹிஸ்டாரிக்கலி, ஆனா நார்த் வாஸ் எஃபெக்டட். அதனால இப்ப நீங்க ஒரு கோவிலுக்கு போறேன்னா, இப்போ ஒரு ஹிஸ்டாரியனை போய் நீங்க ஸ்ரீரங்கத்துல போய் கேட்டேன்னா சச்சின் சேஷராயர் மண்டபத்தை பார்த்துட்டு, ஓஹோ இது நாயக்கர்கள் காலத்துல இருந்திருக்கணும், இந்த தூணை பார்த்தா கொஞ்சம் பல்லவர்கள் காலம் மாதிரி இருக்கே, தூணை பார்த்து சொல்லிடுவா. அவ வந்து எதுவும் பார்க்க வேணாம், தூணை பார்த்துட்டு இது பல்லவர்களா, சேரர்களா, சோழர்களா, முன்னாடி இருந்த சோழர்களா, பின்னாடி இருந்த சோழர்களா, நடுவில் இருந்த சோழர்களான்னு சொல்லிடுவா. இப்ப நீங்க சட்டுன்னு போய் இப்ப நீங்க மதுராக்கு போறேன், உள்ள பார்த்துட்டு என்ன கேட்டீங்கன்னா பிர்லா சிமெண்ட் தான் சொல்லுவேன். ஏன்னா அன்னைக்கு கட்டின கோவில், அன்னைக்கு கிருஷ்ணர் இருந்த கோவில் எல்லாம் சுக்குநூறு ஆக்கப்பட்டது. இப்ப இருக்கிறது ஊர் இருக்கு, விக்கிரகங்கள் அதுவா, அதே விக்கிரகம் இன்னைக்கு இருக்கா, அதே கோவில் இன்னைக்கு இருக்கா? ஒரு ஜெயிலுக்கு போவோம், மதுரால கிருஷ்ண ஜென்ம பூமின்னு ஒரு இடம், நடந்து போனோம், எல்லாத்தையும் அது வைகுண்டம் மாதிரி எல்லாத்தையும் நீங்க செல்லு கில்லு எல்லாத்தையும் வெளில வச்சுட்டு போக வேண்டியதுதான். சூழ் விஷம் பணிமுகில் தூழியம் முழக்கின ஆழ்வார் சொல்றாரு, ஒன்னுத்தையும் எடுத்துன்னு போகக்கூடாதுங்கிறார். அதே மாதிரிதான் அயோத்தியாலையும் கிருஷ்ணர் இருந்த இடத்துலயும் அவர் அந்த மாதிரி இருக்கார். போறோம், போய் பார்த்தா இது நம்ம வீடு மாதிரி இருக்குமே, இங்கேயா பிறந்திருப்பாருன்னு நினைப்போம் அப்படின்னு அவர் சொல்லுவார், நம்புங்கோ. இப்போ என்ன ஒண்ணுன்னா, இந்த வடதேசங்கள்லாம் ஸ்தலத்துக்கு ரொம்ப முக்கியம். அயோத்தியானா அயோத்தியா, மதுரானா மதுரா. அதனால இப்ப கோவில்களுக்கு சட்டுன்னு போயிட்டு இது பல்லவர்களா, சோழர்களா, சாளுக்கியர்களான்னு கேட்காதீங்க, இது பிர்லாவோ இந்தியா சிமெண்ட்ஸோ, அவ்வளவுதான். அதனால ஸ்தலத்துக்கு தான் அங்க பெருமை. நீங்க அந்த மண்ணில மிதிச்சுட்டே, கண்ணன் பிறந்த பூமியில் நாம் கால் வைத்தோம், அதுதான். எதுக்கு இது இன்னொன்னு சொல்ல வரேன்னா, அந்த வீட்டுலாம் சட்டுன்னு போயிட்டேன்னா உங்களுக்கே தெரியும். ஏதோ நீங்க ரீசெண்டா ஒரு ஆர்டிகல் போட்டுருந்தான், ஏதோ வந்து இவ்வளவு 1000 பியூன் போஸ்ட்டுக்கு 23 லட்சம் பேர் உத்தரப்பிரதேஷ்ல அப்ளை பண்ணியிருக்கான்னு போட்டிருக்கான். அப்படின்னா ஒரு போஸ்ட்டுக்கு 6000 பேர் போட்டிடுறா. அப்படின்னா அந்த ஊர்கள்ல கொஞ்சம் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. அதனால ஒன் ஆஃப் த பெஸ்ட் சோர்சஸ் இஸ் டூரிசம். அவ கைடா வந்துருவா. இப்போ உங்களோட சட்டு நீங்க பிடிச்சுட்டேன்னு வச்சுங்க, சில பேர் என்ன பண்ணுவா, அவர் சொல்றதை உட்காந்து கேட்டு இருப்பார், காலக்ஷேபம் இருக்காது, அந்த சுவாமிக்கு ஒன்னா இருக்காது, அவர் இங்கதான் கிருஷ்ணர் கொப்பளிச்சிருப்பார், உடனே நிஜமா இங்கதான் இதே இடமா, அவர் சொல்றத அவ சொல்றாங்கிற மரியாதைக்காக கேட்டுக்குங்க. புனர் விசாரம் அதுல பண்ணவே வேண்டாம். கிருஷ்ணர் பல் தேய்ச்சிருப்பார், கொப்பளிச்சிருப்பார். ஏன்னா ஆழ்வார் சொல்றார், நாவழித்தாளை மஞ்சக்காம்பினால் நாவழித்தாளை, அவ உடம்புக்கு தேக்க வைச்ச மஞ்சளால டங் கிளீனர் மாதிரி நாக்க வழிப்பலாம் கிருஷ்ணருக்கு, அதெல்லாம் சொல்லியிருக்கார். ஆனா உடனே அவர் ஏதாவது மஞ்சள் எடுத்து காமிச்சுட்டு இதுதான் கிருஷ்ணர் உபயோகப்படுத்தினார்னா அது சின்ன ஒரு துண்டு எனக்கு கொடுங்கன்னு கேட்காதீங்க. எதுக்கு சொல்ல வந்தேன், தெற்குக்கும் வடக்குக்கும் பல வித்தியாசங்கள் உண்டு. முக்கியமான வித்தியாசம் ஸ்தலம் இங்க ரொம்ப முக்கியம். சட்டுன்னு நம்ம கிருஷ்ணர் பிறந்த ஊர்னு தெற்குல போய் எங்க சொல்ல முடியும், ராமர் பிறந்த ஊர்னு எங்க சொல்ல முடியும், இங்கதான் சொல்ல முடியும். அதோடு நிறுத்திக்கணும் ஒண்ணு. ரெண்டாவது, இப்போ நம்ம கோவில்கள்லாம் போன சேவை பண்ணி வைக்கிறதுன்னு உண்டு. பெருமாள் கோவிலுக்குலாம் போனேன்னா சேவிச்சுக்கோங்க, உப்பிலையப்ப பெருமாள், பூமி தேவி தாயார், மார்க்கண்டேய மகரிஷின்லாம் சொல்லுவார். இங்க நீங்க சட்டுன்னு போய் அவர் ஸ்தல புராணம் எல்லாம் கேட்டேன்னா அவரே கொஞ்சம் கத்துன்னு வந்துட்டு இருக்கார். ரொம்ப அவரையும் போட்டு குழப்பி விடாதீங்க. ஏதாவது டவுட் இருந்தா என்ன கேட்டுருங்கோ. உபன்யாசத்துல முடிச்ச உடனே ஏதாவது கேள்வி நேரம்னு வச்சுக்கலாம், கொஸ்டின் அவர், பார்லிமெண்ட் மாதிரி இருக்காது, நன்னா நடக்கும். அதனால நீங்க இங்க கேள்வி கேட்டுருங்கோ. போறேளா அந்த இடத்துல இருக்கக்கூடிய விசேஷத்தை பாருங்க. எதுக்கு நான் இதெல்லாம் சொல்றேன்னா, உங்களுக்கு தெரியாதது இல்லை, ஒரு குரூப்பா வரும்போது ஒருத்தர் டிலே பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், அந்த என்டையர் டூர் கெட்ஸ் அஃபெக்டட். அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். நீங்க அவளை கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நேக்கு அருகதை இல்லை. ஆனா அவளை கேட்டுட்டா இன்னொரு 49 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா யாரையும் விட்டுட்டு போக மாட்டோம். குழந்தைகளையாவது பிக்னிக்ல சொல்லுவோம், இஃப் யூ நாட் கமிங் வில் லீவ் யூ அண்ட் கோ. அந்த குழந்தை பயந்து வந்துடும். இவ்வளவு சொல்ல முடியும், இங்க சொல்ல முடியாது. உங்களுக்கு கூட்டும் தான் போவோம். ஆனா என்ன கூட்டும் தான் போவாங்கிற தெனாவட்டில் அவர் உட்காந்து கேள்வி கேட்டு இருக்கக்கூடாது. இன்னும் 49 பேர் காத்துட்டு இருக்கா. அடுத்தடுத்த ஊருக்கு போனோம். 2250 கிலோமீட்டர் நம்ம பஸ்ல டிராவல் பண்ணணும். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் கணக்கு வருது. 300ல இருந்து 400 அப்படின்னா 6ல இருந்து 7 மணி நேரம் ஒரு நாளைக்கு நகரணும்.
அதை தவிர்த்து கோவில்கள் சேவிக்கணும், அதை தவிர்த்து உபன்யாசம் கேட்கணும், இருக்கவே இருக்கு 3 வேளை சாப்பாடு, அது இருக்கவே இருக்கு டீ. இப்போ யோசிச்சு பாருங்க, கார்த்தால 4 மணிக்கு எழுந்துட்டு இதெல்லாம் பண்ணணும்னா டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நாங்க இந்த வாட்டி சொல்லவே போறதில்லை நீங்க வாங்கோ வெளியே வாங்கணும். ஒருத்தர் வெயிட் பண்ண வச்சா உங்களுக்கு தெரியணும் இது கிட்டத்தட்ட பாகவதாபச்சாரம் தான். ஏன்னா அத்தனை பேரும் கால்வலியில துடிப்பா, எங்க உட்காந்து நிப்பா, எங்க உட்காருவா, பஸ் வரைக்கும் நடக்கணும். எவ்வளவு நிறைய பல பேருக்கு என்னன்னா பஸ் கர்ப்பகிரகத்துக்குள்ளேயே போயிடாதான்னு இது வரைக்கும் விடுறதில்லை, விட்டுட்டா நாங்களை கூட்டுன்னு போயிடுவோம், எங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. பல பேர் நடக்கணுமா அப்படின்னு கேட்பா, நாங்கள் என்ன பண்றது, நடக்க வேண்டியதுதான். இதுவும் கோகுலம் மாதிரிலாம் இடத்துக்கு போயிட்டேன்னா 2 பேர், இது ஒருவர் கிடக்க இருவர் இருக்க மூவர் நிற்கன்னு முதலாழ்வார்கள் சந்திப்பு, அந்த மாதிரி தான் 2 பேர் ஒன்னா ஒரு தெருவில் நடந்து போனா அவ்வளவுதான், அவ்வளவுதான் அந்த தெரு. இல்ல பஸ் என்ன ஆட்டோ போறதே கஷ்டம், அதனால நம்ம நடந்து தான் போகணும். அதனால இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடியே நான் சொல்லிடுறேன்னா அந்த டைம் கீப் அப் பண்ணிடுங்க. இது வரைக்கும் சுஜாதா சுதர்ஷன் பியாண்ட் பவுண்டரிஸ்ல நிறைய யாத்திரைகள் இரவு கிட்டத்தட்ட 15-20 வருஷமா நடத்தின்னு வந்துட்டு இருக்கா. ஆனா இப்போ இந்த ஒரு திவ்ய தேசமா நாங்க கவர் பண்ண ஆரம்பிச்சது 4வது யாத்திரை. 4வது யாத்திரைங்கிற போது முதல் 3 யாத்திரையில பீப்புள் வேர் வெரி கோஆபரேட்டிவ். 4 மணிக்குன்னா 3:45 கார்த்தால வந்து உட்காந்துருவா. கடைசியா வரவர் ஒத்தர் அடியேன், கடைசியா நான் தான் வருவேன். அதனால எல்லாரும் வந்து உட்காந்துருவா. அப்படி ஒரு பங்க்சுவாலிட்டி கீப் அப் பண்ணிப்பா. லெட் அஸ் மெயின்டைன் தட் நேம். 1. 2வது விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலேருந்து சில நாமாக்கள் அர்த்தங்கள் அதோட கதைகளும் சேர்ந்து சொல்லின்னு வருவேன். கவலைப்படாதீங்க, ஸ்தல புராணத்தையும் அதோட கலந்து சொல்லுவேன், கவலைப்பட வேண்டாம். இப்ப ஆரம்பிச்சுடுறேன். ஸ்ரீ மகாபாரதம் பாரத பஞ்சமோ வேதா ஜாமாதா தசமோ கிரகான்னு சொல்லுவா. 5வது வேதம்னு உலகத்துல ஒண்ணு இருந்துதானே அது மகாபாரதம் தானா. ஒண்ணு சொல்றேனே, நத்திங் கேன் மேட்ச் திஸ் எபிக். ஏன் தெரியுமோ, ராமாயணம் சிரேஷ்டம் தான். அடியெல்லாம் சின்ன வயசுலேன்னு படிச்சது ராமாயணம் தான், பாலபாட்டம் ராமாயணம் தான். ராமாயணம் தான் சம்ஸ்கிருதத்துல சுலபமா சேவிக்க முடியும். கூஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருஹ்ய கவிதா சாகாம் வந்தே வால்மீகி கோகிலம் சுலபமா 32 அக்ஷரங்கள்ல முடிஞ்சிரும். பாகவதம் படிச்சேன்னு வச்சுங்கோ பல்ல உடைச்சு விட்டுரும். மீமாம்ச மானஸ்ய சமுத்திதோக்ரதோ நிருசிம்ஹ ரூபஸ்ததலம் பயானகம் பிரதப்த சாமீகர சண்டலோச்சனம் ஸ்புரத்கடாகேசர ஜும்பிதானனம் கராள தம்ஷ்ட்ரம் கரவாள சஞ்சல ஸ்புராதிஜிக்வம் புருகுட்டி முகோல்பணம் ஸ்தப்தோத்வகரணம் கிரிகந்தராத்புத வியாத்தாத்தனாசம் அனுபேத வீஷணம் போட்டு உடைச்சிரும். அந்த காலத்துல எல்லாம் சொல்லுவா, வித்வான்னு பரீட்சை பண்ணணுமா பாகவதம் படிக்க வைக்கணுமா, சுலபமா குழந்தைன்னா ராமாயணம் படிக்க வைக்கலாமா. ராமாயணம் வசத்தி தான். ஆனா ராமாயணத்துக்கு இல்லாத பெருமை மகாபாரதத்துக்கு உண்டு. என்னன்னா மகாபாரதத்துல சொல்லப்பட்டதெல்லாம் ராமாயணத்துல இருக்கா தெரியல. ராமாயணம் மகாபாரதத்துக்குள்ள இருக்கு. எங்க தெரியுமோ, வனப்பர்வால ஜெயத்ரதன் ஒருத்தன். நீங்கள்லாம் இப்பதான் 9 எல்லாம் பார்த்து ரசிக்கிறீங்களே, அதனால இப்பெல்லாம் நீங்க மகாபாரதத்துல நிபுணாளா இருப்பேள். அதனால ஜெயத்ரதன் துஷலையுடைய ஆத்துக்காரர். அதாவது பாண்டவாளுக்கும் திராத்திரராஷ்டிராள். திராத்திரராஷ்டிராளுங்கிறது திருதராஷ்டிரனுடைய பிள்ளைகள். பாண்டு பிள்ளைகள் பாண்டவர்கள். பொதுவா நம்ம திருதராஷ்டிர குமாரர்கள் என்னன்னு சொல்லுவோம், கௌரவாளுங்கிற வார்த்தை பாண்டவாளுக்கும் பொருந்தும். குருவம்சத்துல வந்தவாளுக்கு கௌரவாள்னு பேரு. Pandavas are also Kauravas as much as Dhritarashtra's are Kauravas. புரியுறதா? இவ என்ன பண்ணிட்டா, நாங்க தான் குருவம்சத்துக்காரா சொத்து வரணுங்கிறதுக்காக அங்க போய் நியூஸ் ரிப்போர்ட்லாம் பப்ளிஷ் பண்ணும்போது எங்களை கௌரவா சொல்லுன்னுட்டா. பாண்டவாளுன்னே சொல்லு, எங்களை கௌரவாள்னு சொல்லு, அப்பதான் குருகுலத்து சொத்து எங்களுக்கு வரும்னுட்டா. இதெல்லாம் அந்த காலத்து டெக்னிக், அந்த லீகல் இதெல்லாம் ஆஸ்பெக்ட்லாம் கையாண்டாவா. அதனால திராத்திரராஷ்டிராள்னு பேர். திராத்திரராஷ்டிராலும் சரி பாண்டவாளும் சரி, இவ 2 பேர். எதுக்கு நான் இவாளை பத்தி சொல்ல வரேன்னா, இவ 2 பேருக்கும் பொதுவான ஒரு தங்க துஷலா. துஷலாவுடைய ஆத்துக்காரன் தான் ஜெயத்ரதன். ஜெயத்ரதன் அது சரியான எஃப்ஐஆர் நிறைய அது மேல இருக்கு. என்ன முகர்ஜியாவா இப்பெல்லாம் வருதே அது மாதிரி. அதனால நிறைய கேஸ் பெண்டிங் இந்த ஜெயத்ரதன் மேல. அவன் என்ன பண்ணிவிட்டான், போய் திரௌபதி காட்டுல வனவாசம் இருக்கும்போது பாண்டவாளோட தண்ணி எடுத்துன்னு வரணுங்கிறதுக்காக, அங்கேயோ வாட்டர் ப்ராப்ளம் நிறைய இருக்கு, அவ எங்கேயோ போய் குழாத்தடியில இருந்து எடுத்துன்னு வரணும். அவ தள்ள எழுத்த பாருங்க, நன்னா ஒரு குலத்துல பிறந்துவிட்டு அவளுக்கு என்ன இப்படி கையை தட்டினா அந்த காலத்துல ஆழ்காரெல்லாம் ஒரு வேலை, அப்படி இருக்க வேண்டியவள் தண்ணி எடுத்துன்னு வரா, குழா அடியிலேருந்து போய் எடுத்துன்னு வரா. அவன் போய் கடத்தின்னு போயிடுறான். த மோஸ்ட் கிட்னாப்டு கேரக்டர் இஸ் திரௌபதி. அடிக்கடி அதனால கிட்னாப் பண்ணின்னு போயிடுறா. அப்போ பீமனும் அர்ஜுனனும் சேர்ந்து போராடி அவளை மீட்டுன்னு வந்துட்டு அவனையும் கூட்டுன்னு வரா ஜெயத்ரதனை.
ஜெயத்ரதனை கூட்டுன்னு வரா. அப்போ வந்து கொன்னுடலாமான்னு கேட்கும்போது யுதிஷ்டிரன் சொல்றான், வேண்டாம்ப்பா, கொன்னுடாத அவனை, நம்ம தங்கையுடைய ஆத்துக்காரன். அதனால வந்து 5 இன்னோவேட்டிவ் கட்ஸ், முன்னெல்லாம் வந்து மஷ்ரூம் கட்டுன்னு ஒன்று வரும், அப்புறம் வந்து மிலிட்ரி கட்டுன்னு ஒன்று வரும். இது எப்படின்னா 5 குடுமி வச்சிரு அப்படின்னு விட்டான். இந்த தம்ஸ் அப் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வரும் பாருங்க, அந்த மாதிரி 5 குடுமி வச்சிருன்னு விட்டான். அவன் ரொம்ப ரொம்ப வெரி பேட்லி அஃபெக்டட் இந்த ஜெயத்ரதன். அப்புறம் போய் அவன் தவம் பண்ணான். ரெஸ்ட் ஸ்டோரி. இதுல என்ன எடுத்து யுதிஷ்டனுக்கு ரொம்ப சேட் ஆயிட்டான். என்னையா துரத்தி துரத்தி எங்களை விதி அடிக்கிறது, அங்க என்னன்னா தே ஆர் பேட்லி ஹேண்ட்லிங் ஹர். எங்க இந்த ஊர்ல இதுதானே ஹஸ்தினாபுரம், இந்திரபிரஸ்தம்ங்கிறது தில்லி ராஜதானி தானே. இவாளுக்கு குருவா இருந்தவர் பேர் என்ன? கௌரவாளுக்கும் ஆண்டவாள் யார் குரு? துரோணாச்சாரியார் குரு. அவர் வசித்த கிராமம் குரு கிராமத்தை தான் நம்ம குர்காவ்னு சொல்றோம். குர் இன்னைக்கும் நீங்க இங்கிலீஷ்ல பாருங்க, ஹிந்தியில அவன் குட்காவும், ஆனா இங்கிலீஷ்ல எழுதும் போது மட்டும் GUR தான் போடுவான் பாருங்க. குரு கிராமம் தான் குர்காம். இன்னும் அங்க துரோணருக்கு ஒரு சின்ன கோவில் இருக்கதா சொல்றா. எதுக்கு சொல்ல வரேன், பக்கத்துல இந்த ஊர் தான் ஹஸ்தினாபுரம். அன்று ஒரு பெண்ணை எவ்வளவோ பேர் சேர்ந்து அவமானப்படுத்தினா 2012 என்னாச்சு? அதே தானே, ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப்னு எடுத்து பாருங்க. அதனால இந்த ஊர்லாம் தான் இருந்திருக்கு. எதுக்கு நான் சொல்ல வரேன், இப்பேற்பட்ட ஊர்ல அந்த ஜெயத்ரதன் என்பான் அவன் அவமானப்பட்டு சென்றான். அப்போ இந்த யுதிஷ்டன் வந்து நாரதர் கிட்ட கவலைப்படுறான். பார்த்தேளா, என் பொண்டாட்டி எப்படி அவமானப்படுத்திட்டா, இப்படி கடத்தின் வேற போயிட்டாளே, என்னை விட உலகத்துல கஷ்டப்பட்டவா யாரும் கிடையாது. நோபடி இன் திஸ் வேர்ல்ட் ஹேஸ் சஃபர்ட் as much as me. எல்லாருக்கும் அது தோணும் இல்லையா? பல பேர் இந்த டைலாக் சலச்சித்திரங்கள்லாம் பார்த்தா என்ன மாதிரி கடவுளே யாரும் கஷ்டப்படக்கூடாது, இந்த டைலாக்லாம் எவ்வளவு கேள்விப்படுறோம். அப்போ நாரதர் சொல்றார், இல்லப்பா, உன்னை விட சாமர்த்தியசாலி ஒருத்தர் இருந்தார், அவரே கஷ்டப்பட்டார். யாருன்னு கேட்கிற யுதிஷ்டர். அப்பதான் மகாபாரதத்துக்குள்ள ராமோபாக்கியானம்னு ராமாயணத்தை முழுக்க சொல்றார். ராமர் ஒருத்தர் இருந்தார், உன்னை விட பலசாலி, உன்னோடு வில்வித்தையில் தேர்ச்சி பெற்றவர், அவருடைய ஒரு பத்னியையே ராவணன் கடத்தி கொண்டு போனான் என்னால் உனக்கு இந்த நிலைமை வருவது சரிதானே, அப்படி நடந்திருக்குன்னு சொல்றார். எதுக்கு நான் இதை சொல்ல வந்தேன்னா, ராமாயணத்துக்குள்ள மகாபாரதம் இல்லை, ஆனா மகாபாரதத்துக்குள்ள ஒரு ராமாயணம் இருக்கு. அதனால மகாபாரதம்ங்கிறது ஆச்சரியமான ஒரு இதிகாசம். அந்த இதிகாசத்துல பஞ்சரத்னங்கள்னு சொல்லுவா, 5 gems. அந்த 5 gems எதுன்னா, 1 விதுர நீதி, 2வது யக்ஷ பிரஷ்னம், 3வது சனத் சுஜாதீயம், 4வது ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம், 5வது ஸ்ரீ பகவத்கீதை. கொஞ்சம் இங்க ஏதாவது கதவு திறந்து வைக்க முடியுமா? கொஞ்சம் வேர்க்கிற மாதிரி இருக்கா? பெஸ்ட். இதை திறந்து வச்சிருங்க. हो जाएगा? थैंक यू थैंक यू. அதனால ஸ்ரீ மகாபாரதத்துல 5 ரத்னங்கள், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கேள்வி வரும், ஞாபகம் வச்சுக்கோங்கோ ஞாபகம் வச்சுக்கோங்கோ அப்படின்னு சொல்றேனே, இதை ஞாபகம் வச்சுக்கிறதுனால என்ன? எதுவுமே ஆறதுனால எதுவுமே இல்லை. இப்போ நம்ம இவ்வளவு வஸ்துக்கள் வாங்குறோம், புடவை நகையெல்லாம், இதனால என்ன? அந்த கேள்வி கேட்குறோமோ அங்க? இந்த கேள்வி இங்கே கேட்கக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இந்த கருத்தை நீங்க ஞாபகம் வச்சுட்டேன்னா உங்க பேரன் பேத்திக்கு அதை சொல்ல முடியும். பல பேருடைய கருத்து என்னன்னா, இந்த காலத்து குழந்தைகள் கத்துக்க மாட்டேங்கிறா, தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. எப்படி தெரிஞ்சுப்பா? நம்ம கத்துன்றது 4 பேர் குழந்தைக்கு சொன்னாதானே இல்லையா? அந்த காலத்து உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது? உங்க பாட்டி தாத்தாவோ அம்மா அப்பாவோ வீடுகள்ல சொல்லி நீங்க கேட்டிருப்பேள், கேள்வி ஞானம் இருந்திருக்கும். சொல்லவே இல்லைன்னா அந்த குழந்தை எப்படி தெரிஞ்சுக்கும்? யோசிச்சு பாருங்க. இந்த காலத்துல எவ்வளவு சாதனங்கள், ஐபேட், ஐபோன் எல்லாம் இத்தனை இருக்கு. அவ்வளவு டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடிய வஸ்துக்கள் இருந்தும் உங்க குழந்தை 2 ஸ்லோகம் சொல்றதுன்னா பெரிய விஷயமா?
ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் எதுவுமே இல்லையே. ஒரு டிவி இருந்ததுன்னா பெருசு, ஏன் ஒரு ரேடியோ இருந்ததுன்னா பெருசு, அதோட கத்துண்டது பெரிய விஷயமா. அதனால அப்பப்போ எழுதிக்க முடிஞ்சுதான்னு எழுதிக்கோங்க. ஏன்னா இந்த 8 நாள்ல சொல்ல வேண்டிய உபன்யாசத்துல நிறைய கருத்தை எங்க ஆச்சாரியன்கிட்டேன்னு கத்துண்டதை சொல்லுவேன். எல்லாமே நமக்கு ஞாபகம் இருக்குங்கிறது இல்லை, கேட்கும்போது நன்னா புரியும், நன்னா அப்படியே எல்லாம் நமக்கு மனசுல பதிஞ்சா மாதிரி இருக்கும். முடியும் உபன்யாசம் கேட்டா மாதிரி இருக்கும், வெளியில போகும்போது அப்படிங்கிறதும் மறந்து போயிடும். அதனால எழுதி வச்சுக்கிறது எப்பவுமே சுலபம், ஈஸி. அதனால விதுர நீதி, யக்ஷப் பிரஷ்னம், சனத் சுஜாத்தியம், ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம், பகவத்கீதை 5 ரத்னங்களை ஸ்ரீ மகாபாரதத்துல கொண்டாடுறா. அதுல கடைசி 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதை பகவத் பாதாள் எடுக்கிறார், கேள்விப்பட்டிருப்பேள். இந்த பஜகோவிந்தத்தை நீங்க கேட்காத ஒளிநாடாவே இல்லை. கேயம் கீதா நாம சஹஸ்ரம் தேயம் ஸ்ரீபதி ரூபமஜஸ்ரம். கேட்டிருக்கேளா? கேயம் கீதா. கீதான்னா பாட்டுன்னு அர்த்தம். நம்ம பாட்டுல கூட கீதம்னு ஒன்று வரும், லம்போதர லகுமிகரா அப்படின்லாம் நம்ம ஆரம்பிப்போமே, அது இல்லாமல் கீதம் தான். இது எந்த கீதா? நம்மாத்து கீதாவா? இது எந்த கீதா அப்படின்னு கேட்டா இது பகவத்கீதா. உலகத்துல பாட்டுன்னு ஒன்று இருந்துதானே, டாப் 10 சாங்ஸ் அப்படின்லாம் பெப்சி உமா கேட்பா பாருங்க. ஆனா ஆச்சாரியாலெல்லாம் போய் விச் இஸ் த பெஸ்ட் சாங்னு கேட்டா there is only one song, the song of the Lord. பகவான் பாடிய பாட்டுக்கு பகவத்கீதான்னு பேர். There is no song that can equal or that can be termed as a parallel to the song. பகவத்கீதா. கேயம் கீதா. ரெண்டாவது சொன்னார் நாம சஹஸ்ரம். சஹஸ்ர நாமத்தை நாம சஹஸ்ரம்னு சொல்றார். சஹஸ்ரநாமம்ங்கிறது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஒரு வீடுக்கு போனேன்னு வச்சுக்கோங்க, சஹஸ்ரநாம பாராயணம் ஆயிடுதா அப்படின்னா ஒன்று இருக்குன்னு சொல்லுவா, இல்லைன்னு சொல்லுவா. ஏன்னா சஹஸ்ரநாமம்னாலே விஷ்ணு சஹஸ்ரநாமம் தான். இப்போ சஹஸ்ரநாமம் நீங்க ஏதாவது ஒரு கடையில போய் கேட்டேன்னு வச்சுக்கோங்க, சார் எந்த சஹஸ்ரநாமம் கொடுக்கணும் சார்? ஏன்னா என் பேரை தவிர பாக்கி எல்லார் பேர்லையும் ஒரு சஹஸ்ரநாமம் இருக்கு. இன்னும் துஷ்யந்த சஹஸ்ரநாமமும் பப்ளிஷ் பண்ணலை. அதனால ஹயக்ரீவர், வராகர், நரசிம்மர், துர்கா, லலிதா, சிவா, அப்பா அது தரமேனிக்கு போயிட்டு இருக்கு சஹஸ்ரநாமம். அதனால இக்காலத்துல அப்படி இருக்கே ஒழிய பகவத் பாதாள் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், கேயம் கீதா நாம சஹஸ்ரம். விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு சமம் எதுவும் கிடையாதுன்னுட்டா. பகவத் பாதாள் வியாக்கியானம் பண்ணணும்னு நினைக்கும் போது சிஷ்யனை கூட்டு எடுத்துன்னு சொல்லும் போது ஒவ்வொரு வாட்டியும் லலிதா சஹஸ்ரநாமத்தை எடுக்கணும்னு வரும்போது வந்தது விஷ்ணு சஹஸ்ரநாமம் தான். அதனால அப்பேற்பட்ட விஷ்ணு சஹஸ்ரநாமம் பகவத் பாதாள் வியாக்கியானம் இருக்கு. விசிஷ்டாத்வைத பரமா கூரத்தாழ்வானுடைய சத்குமாரர் பராசர பட்டரின் பகவத்குண தர்ப்பணம்ங்கிற வியாக்கியானம். துவைத சம்பிரதாயத்துல ஆனந்த தீர்த்தரான பூர்ண பிரஜருடைய சிஷ்யருக்கு அவர் ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அதனால வேரியஸ் கமெண்ட்ரிஸ். when there are various commentaries there is always prone to be some kind of a difference of opinion, இல்லையா? ஆனா அதை நமக்கு கவலையே பட வேண்டாம். ஏன்னா ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்துடைய வியாக்கியானத்துல மட்டும் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இஸ் வெரி நெக்லிஜிபிள். 3 பேரும் சொன்னது கிட்டத்தட்ட ஒரே கருத்து தான், ஆனா ரொம்ப நன்னா இருக்கும். அதனால ஒரு நாமமா பார்த்துன்னு வர போறோம். இதில் 5 நாமங்கள் நான் ஏற்கனவே யூடியூப்ல சொல்லியிருக்கேன். முன்னாடி நீங்க போய் யூடியூப்ல போய் பார்த்தேன்னா அந்த 6 கேள்விகள், கிமேகம் தெய்வதம் லோகே கிம்வாப்பியேகம் பராயணம் ஸ்துவந்தகம் கமர்ச்சந்தா பிராப்னயுர் மானவாஹா சுபம் கோதர்மஹா சர்வதர்மாணாம் பவதः பரமோமதः கிம் ஜபன் முச்சதே ஜந்துர் ஜன்ம சம்சார பந்தனாத். 6 கேள்விகள், the 6 questions. ஏன் சுவாமி கொஸ்டின்ஸை போய் இப்படி சொல்வேளா? பொதுவாக எல்லாரும் ஆன்சர்ஸை தானே சொல்லுவான்னு கேட்டால் கொஸ்டின்ஸ்க்கு எப்பவுமே பெருமை உண்டு. கேள்வி கேட்கறதுல கூட சாமர்த்தியம் இருக்கான். அதனால அந்த கேள்விகள் 6 கேள்விகள், அது என்னென்ன கேள்விகள், எப்படி பதில்கள், அப்புறம் சுக்லாம்பரதரம்லேருந்து ஆரம்பித்து அந்த அரிஹி ஓம்னு சொல்கிற வரைக்கும் சொல்லியிருக்கேன். முதல் 5 நாமாக்களை சொல்லியிருக்கேன் கதையோட. சுருக்கமாக உங்களுக்காக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. முதல்ல விஸ்வம் அப்படிங்கிற திருநாமம். விஸ்வங்கிற திருநாமத்துக்கு அர்த்தம் என்னன்னா, எல்லாம் உலகத்துல நீங்க எதெல்லாம் நல்ல குணம்னு நினைக்கிறீங்களோ, ஒரு அம்மாவுக்கு 2 குழந்தை இருக்கும், இதுதான் முதல் குழந்தை. 2வது முதல்ல என்ன படிக்கும், ஆனா சாமர்த்தியம் பத்தாது. 2வதுக்கு சாமர்த்தியம் இருக்கு, அதாவது புஸ்தகத்தையே தொட மாட்டேங்குது. அப்படின்னா என்ன, இதுக்கு இருக்கிற குணம் அதுக்கு இருக்க மாட்டேங்குது, அதுக்கு இருக்கிறது இதுக்கு இருக்க மாட்டேங்குது. 2க்குமே நல்ல குணம் இருக்கு,
ஆனா இதுக்கு சொல்ல வேண்டிய நல்ல குணம் அதுகிட்ட இல்லை, அதுக்கு சொல்ல வேண்டிய நல்ல குணம் இதுகிட்ட இல்லை. ஆனா உலகத்துல நல்ல குணங்களுக்கு ஒரு பட்டியலிட்டால் அது ஒரே இடத்துல தங்கும் என்றால் அது விஸ்வம் அப்படிங்கிற பெருமாள் கிட்ட தங்குமா. ஆல் இன் ஒன், ஆல் இன் ஒன். ஆண்டாள் வேடிக்கையா சொல்லுவோம், அது நான் கதையில சொல்லியிருக்கேன், நீங்க கேட்டுக்கோங்க யூடியூப்ல. ஏன்னா இது அடுத்தடுத்த நாமத்துக்கு நகரணும், முதல் 5 நாமத்தை ஏற்கனவே சொல்லிட்டேன். அது என்னன்னா ஆலி நிலையில பகவான் படுத்துட்டார். ஆண்டாள் சொன்னா ஆலி நிலையாய் அருளேலோர் எம்பாவாய். ஏன்னா பிரளய காலத்துல உலகமே பகவானுடைய குக்ஷிக்குள்ள இருக்குமா. குக்ஷினா வயிறு இல்லையா. அதனாலதான் தியாகராஜர் பாடும்போது புரோவ பாரமா ரகுராமா புரோவ பாரமா ரகுராமா புவனமெல்லனி வை உடக புரோவ பாரமா ஸ்ரீவாசுதேவ அண்டக்கோட்ல குக்ஷி உள்டி. உலகத்தையே தன் வயிற்றுக்குள் வைத்தவனே. சின்ன இலைக்குள்ள ஒரு சின்ன குழந்தை, ஆனா குழந்தையுடைய வயிற்றுக்குள்ள பார்த்தா உலகமே இருக்கு. அதனால்தான் ஆலி நிலையாய்னு பாடினாளா. அது அப்படி இல்லையா, ஆல் இன் இலையாய். ஆல் எல்லாம் உலகத்துல இருக்கான். அதனால ஆல் இன் இலையாய், ஆல் இன் ஒன் விஸ்வம். இப்ப எல்லா குணமும் ஒருவரான பகவான் கிட்ட இருக்கு. அந்த ஒருவரான பகவான் எங்க இருக்கார்? எல்லாத்துக்குள்ளயும் இருக்கார். விஸ்வம் ஆல் இன் ஒன், விஷ்ணு ஒன் இன் ஆல். ஒத்தர் எல்லாத்துக்குள்ளயும் இருக்கார். எல்லாம் ஒத்தருக்குள்ள இருக்கு விஸ்வம். ஒத்தர் எல்லாத்துக்குள்ளயும் இருக்கார் விஷ்ணு. அந்த ஒத்தர் எல்லாத்துக்குள்ளயும் இருந்து என்ன பண்றார்? கண்ட்ரோல் பண்றார். நீ இதை இப்போ பண்ணு, நீ கேட்ட நல்ல விஷயத்தை எழுதிக்கோ, நீ கேட்ட நல்ல விஷயத்தை வெறும் கேட்டுக்கோ, நீ கேட்ட நல்ல விஷயத்தை கேட்ட உடனே மறந்துரு இப்படின்னு ஒருத்தர் சொல்லிகிட்டே இருக்கார் பாருங்க உள்ள. அவருக்கு நியந்தான்னு பேர். உள்ளேந்து இயக்கிறாரோன்னு, the one who directs and controls one from within, அவருக்கு வஷட்காரஹான்னு பேர். 3வது திருநாமம். முதல் திருநாமம் ஆல் இன் ஒன், 2வது திருநாமம் விஷ்ணு ஒன் இன் ஆல், 3rd one the charming inner controller. இதை நீங்க ஞாபகம் வச்சுட்டேன்னு வச்சுங்க. இது வச்சுன்னு என்ன பல பேர் சொல்றா, ஸ்லோகம் சொல்றேன் அர்த்தம் தெரிய மாட்டேங்குது. அர்த்தம் சொன்னா கேட்டுக்க மாட்டா, சொல்றது சொல்லிட்டு இருப்பா, சொல்லிவிட்டோன்னா கேட்டுக்க மாட்டா. அதனால 3வது சார்மிங் கண்ட்ரோலர். 4வது விஸ்வம் விஷ்ணு வஷட்காரஹா பூதபவ்ய பவத்து பிரபு. நடந்தது, நடந்து கொண்டிருப்பது, நடக்கவிருப்பது அனைவற்றையும் அறிந்தவன் இல்லையா. அந்த வரம்லாம் நமக்கு இல்லையே இல்லையா. அந்த காலத்தை பாட்டி சொல்லுவா அப்படின்னா அர்த்தம் என்ன? பாட்டி சொல்ற காலத்துல இருந்த காலத்தை நான் இல்லைன்னு அர்த்தம். நீங்கள்லாம் போக போக எப்படி இருக்க போறேளோ அப்படின்னு பல பேர் சொல்லுவா. அப்படின்னா என்ன? நீங்க இருக்க காலத்தை நான் இருக்க மாட்டேன். பாட்டி இருந்த காலம்னு சொன்னா நான் இல்லை, நீங்க இருக்க காலம்னு சொன்னா நான் இருக்க போறது இல்லை. இப்ப இருக்கிற காலம் தான் நமக்கு சாஸ்வதம். பகவான் அப்படி இல்லையே, புராண புருஷன்னு பேர். இருந்தார், இருக்கின்றார், இருப்பார். பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர். எச்ச பூதம் எச்ச பவ்யம் அப்படின்னு வருது இல்லையா புருஷ சுக்தத்துல. அதனால எப்போதும் இருப்பவர். பூத பவ்ய பவத் பிரபு. பூத கிருத்து. பூத கிருத்துனா எவர் தன் இச்சையால் உலகத்தை சிருஷ்டிக்கின்றாரோ அவருக்கு பூத கிருத்துன்னு பேர். ஒன் who by his complete desire and will, யார் சொல்லியும் கேட்கறது இல்லை. இப்போ பெருமாளுக்கு யாராவது சொல்லியிருக்காரான்னு கேட்டா இல்லை, சிருஷ்டிக்கிறார். இதுக்கு நான் ஏற்கனவே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டேன். இதுதான் நிறுத்தின வாணி மஹால்ல உபன்யாசத்தில். ஆனால் இந்த நாமத்தை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒரு விஷயம் சொன்னேன், அதை மறுபடியும் ரீஇட்டரேட் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள்லாம் நிறைய பேர் வெவ்வேறு ஊர்லேன்னு வந்திருக்கேள். இந்த பூத கிருத்துன்னு சொல்லும்போது சிருஷ்டிக்கிறார்னு பெருமாளுக்கு சொன்னேன்னா, இப்போ ஒரு கேள்வி வரும். நம்மளாம் பஜனை பண்ணுறோமே சார், பிரம்மா தானே கிரியேட்டர், பெருமாள் இஸ் ஜஸ்ட் த ப்ரொடெக்டர், சிவா இஸ் த டெஸ்ட்ராயர். இதனை நீங்கள் புதுசாக பெருமாள் தான் கிரியேட்டர்னு விட்டேள், அப்போ பிரம்மா என்ன, அவருக்கு என்ன சீட்டு கிழிஞ்சு பிடித்தா அப்படின்னு கேட்காதீங்க. நன்னா ஒரு விஷயத்தை, அதாவது ஒரு விஷயத்தை நம்ம எப்படியெல்லாம் கற்றுக்கலாம்ங்கிறது இருக்குது. எப்படி கற்றுக்கலாம்? ப்ரைமரி லெவலில் கற்றுக்கலாம், சூப்பர் லெவலில் கற்றுக்கலாம். இப்படி வச்சுக்கோங்களேன், ஒரு குழந்தை 2 வயசில் அம்மா கிட்ட வந்து அம்மா அம்மா மம்மம், இவ்வளோ அழகா, வாடா வாடா வா அப்படின்னு தூக்கி வச்சுக்கிறான். மம்மம்னு சொல்லித்தானே அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த சோதி வாய் திறந்து அந்த குழந்தை 2 வார்த்தை மம் மம் சேர்க்கறதே. ஏன்னா சம்ஸ்கிருதத்தில் பொதுவாக கமலம் இம்ல முடியும். பொதுவாக புல்லிங்க வார்த்தைகளாக இருந்தால் ராமஹ கிருஷ்ணஹான்னு முடியும். கமலம், பத்மம்,
மம்மம்னு சேர்க்கறதேப்பா சம்ஸ்கிருதம் தாண்டவம் ஆடுறதுன்னு அம்மாவுக்கு ஒரே பெருமை, மம்மம்னு சொன்னா தூக்கி வச்சுக்கிறா. இந்த குழந்தை வளர்ந்துட்டே வருது. 2 வயசு 10 ஆச்சு, 10 40 ஆச்சு, 40 60 ஆச்சு, 60 80 ஆச்சு. பத்னி கிட்ட போய் அந்த அவர் கேட்குறார், 80 வயசு இவருக்கு தான் சதாபிஷேகம் ஆயிருக்கு, மம்மம் கொடு. அசிங்கமாக இருக்கு, எல்லாருக்கும் கேட்காதீங்க. அதே வார்த்தையை தான் அவர் சொல்றார், அதே சாப்பாடை தான் சொல்றார். ஆனால் அந்த வயசுக்கு ஏற்ற வார்த்தை சொல்லலைன்னா நம்ம என்ன சொல்கிறோம்? ஐயோ உனக்கு மெச்சூரிட்டியே இல்லையான்னு கேட்குறோம். அதே தான் பகவத் விஷயத்துலையும். இது ஒரு சின்ன குழந்தை வந்து பிரம்மா தான் கிரியேட்டர், அதுகளுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டாக கற்றுக் கொடுத்தாதான் உண்டு. எல்லாம் ஒத்தரே பண்ணுறாருன்னா என்னம்மா நீ சமைக்கிற, அப்பா சம்பாதிக்கிறார், இது ஒருத்தர் ஒரு வேலை பண்ணுறோம், பெருமாளே எல்லாம் எப்படி பண்ணுவாருங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? அவன் பிரம்மாவுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டை கொடுத்து அவர் ஒரு தனியாக உட்காத்தி வச்சுக்கிறோம். சாஸ்திரத்தில் அதுக்கு இடமே கிடையாது. நீங்கள் சாஸ்திர புஸ்தகத்தை எடுத்துன்னு வாங்க, பிரம்மா தான் கிரியேட்டர்னு ஒரு வார்த்தை இருக்காது, பிரம்மா படைக்கிறார்னு இருக்கும். அது எவ்வளோ அழகாக படைக்கிறார்னு சாஸ்திரம் சொல்கிறது. அதை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சுலபமாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தா புரிஞ்சிடும். எப்போவுமே எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு டெஃபினேஷன் சொன்னால் தான் பெட்டர். சில பேர் ஸ்கூல்லலாம் டெஃபினேஷன் ஆரம்பிப்பா, ஃபோட்டோசிந்தசிஸ் இஸ் த ப்ராசஸ் பை விச் பிளான்ட்ஸ் டேக் சன்லைட் ஃப்ரம் த சன். இது சொல்லிவிட்டு இது எக்ஸாம்பிள் கொடுத்தா அதுக்கு என்ன புரியும்? எக்ஸாம்பிள் முதல்ல சொல்லிடணும். இப்போ பாருங்க, ஆற்றுல ஒரு அம்மா, அவளுக்கு ஒரு பொண்ணுக்கு வந்து இப்போ தான் அது வந்து கிராஜுவேட் முடிச்சிருக்கு, ஷி ஹஸ் கம்ப்ளீட்டட். ஷீ இஸ் டாக்கிங் டு ஹர் ஃப்ரெண்டோட பேசும்போது ஃப்ரெண்ட் சொன்னா, ஐ பேக்ட் அ கேக் டுடே அப்படிங்கிறா. இதுக்கு உடனே ஐயோ நம்ம கிச்சன் பக்கமே போனது இல்லையே, தனக்கும் ஏதாவது சொல்லிக்கணும்னு ஆசை. அம்மா கிட்ட வருது, அம்மா நான் தான் நாளைக்கு தளிகை. அம்மாவுக்கு தூக்கி வாரி போடுறது. ஏன்னா 2 விஷயம், இதுக்கு பண்ணவும் தெரியாது, இது பண்ணுறது இவ தானே ஷாட்டு தொலையணும், அதனால அது பயம். சரி வேண்டான்னு சொல்லிட்டா கோச்சுன்னு போடும். இப்பெல்லாம் என்னன்னா ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னால் நான் வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்கிறதுக்கு தான் காத்துட்டுருக்கு. அம்மாவுக்கு பயம். சரி உள்ளவா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதுக்கு வந்து கேஸு லெஃப்ட்டு திருப்பினா மூட்டுமா, ரைட்டு திருப்பினா மூட்டுமாங்கிறது கூட பகவத் விஷயம் இல்லை. என்ன பண்ணுறது? மாட்டேன்னு சொன்னால் அது கோச்சுக்கும். இப்போல்லாம் மோட்டிவேட் பண்ணணுமே. குறைச்சலாக மார்க் வாங்கினா கூட திட்டப்படாதான். இப்போல்லாம் எங்கம்மா டீச்சராக்கா, நீ குறைச்சலாக வாங்கியிருக்க, இப்படியே வாங்கிட்டு இருமா அப்படின்னு மோட்டிவேட் பண்ணணும். அந்த மாதிரி மோட்டிவேட் பண்ணணும் இல்லையா? அதனால் அம்மா என்ன பண்ணிட்டா, கார்த்தால 4 மணிக்கே அவளுக்கு தூக்கத்துலேருந்து எழுப்பு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே என்ன பண்ணுறா, சாத்தம் இது பண்ணணும், கொஞ்சம் கடுகு எடுத்து வைக்கிறா, ஜீரகம் எடுத்து வைக்கிறா, கொஞ்சோண்டு பெருங்காய பொடி எடுத்து வைக்கிறா, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வைக்கிறா, பொடி எடுத்து வைக்கிறா, புளியை கரைச்சி வச்சுட்றா, தக்காளி வெட்டி வச்சுட்றா, பருப்பை வேக வச்சு வச்சுட்றா, பானாலி எடுத்து வச்சுட்றா. செய்முறை புஸ்தகம் அது இருக்கு இல்லையா, இந்த மல்லிகா பத்ரிநாத் மாதிரி எழுதுகிற மாதிரி செய்முறை புஸ்தகம். இதை போடவும், இதை கலரவும், இதை கொட்டவும், இதை கொதிக்க விடவும், இதை சாப்பிடவும், நக்கவும், பல நக்கியும் போட்டுருவா. இந்த மாதிரி ஆச்சாரசீலர்களும் உண்டு ஒன்றும். அதனால் இந்த மாதிரி புஸ்தகங்கள்லாம் எழுதி வச்சுட்டு அம்மா என்ன பண்ணா, பொண்ணை கூப்பிட்டா. இதுதான்மா கிச்சன் அப்படி முதல்ல பார்த்துக்கிறது பொண்ணு. இதுதான் மடப்பள்ளி போல் இருக்குது. செய்முறை புஸ்தகம் இங்கே இருக்குது, இதெல்லாம் சாமகிரிகள், இதை போடு, இதை குத்து, இதை கலரு, கொதிக்க விடு. அந்த குழந்தை அப்படியே பண்ணிடுது. புஸ்தகத்தை பார்த்துது, அம்மா சொல்லி கொடுத்ததை கேட்டுது. அது தமிழ்நாட்டு குழந்தை, அம்மா சொல்லி கொடுத்தது தான் கேட்கும். அதனால் வந்து கேட்டுவிட்டு நல்லா கலரித்து கொதிக்க விட்டுது, இறக்கி விட்டுடுது. இப்போ பக்கத்தாத்து பங்கஜம் வந்தா, என்னடி உங்கள் இடத்துல யார் தளிகை? ஏன் கேட்குறள், எல்லாம் என் பொண்ணு தான் பண்ணான். அடுத்தா இதே தான் பிரம்மா கதை. பிரம்மாவை படைச்சது நாராயணன். பாகவதத்துலையும் இருக்கு, நாராயணாத் பிரம்மா ஜாயதே, நாராயணன் நான்முகனை படைத்தான். திருமழிசை ஆழ்வார் உபனிஷத் சொல்லிட்டேன். ஸ்ரீமத் பாகவதத்தில் பெருமாளுடைய தொப்புள்ளேந்து ஒரு கமலம், கமலத்துக்கு மேலே பிரம்மா அப்படி இதழை வச்சுன்னு பார்க்குறாரு. நம்ம கிரில்ல பிடிச்சின்னு கீழே பார்ப்போம் பாருங்க, அந்த மாதிரி ஒரு கீழே பார்க்குறாரு, எங்கய்யா என்னை சிருஷ்டிச்சவன் எங்கேன்னு. அப்போது 21வது அக்ஷரத்தையும் 16வது அக்ஷரத்தையும் ஒன்று சேர்ந்து ஒரு அசரீரி வாக்கியம். 16வது த, 21வது ப, தப சொல்லிடுத்தோம், தபம் செய்யணும் எடுத்தோம். அப்போ தான் தெரிஞ்சுதான் தன்னை படைச்சவர் யாருன்னு. பிரம்மா தவம் செய்த பிறகுதான் பிரம்மாவுக்கே தெரிஞ்சது தன்னை யார் படைச்சான்னு. அப்போ பெருமாள் என்ன பண்ணார், பிரம்மா வாங்க அப்படின்னு சாஸ்திர புஸ்தகம்ங்கிற செய்முறை புஸ்தகத்தை கொடுத்தார், ப்ரொசீஜர் புக் கொடுத்தார். உலகத்துக்கு படைக்க வேண்டிய சாமகிரிகள், புத்திகள் எல்லாத்தையும் கொடுத்தார். பிரம்மா இதை சேர்த்து போட்டார். உடனே அப்பாவான பெருமாள் சொன்னார், எல்லா சிருஷ்டியையும் பண்ணது என் குழந்தை பிரம்மான்னு விட்டார். அதுதான் இங்க வித்தியாசம். அதனால தான் பூத கிருத்துங்கிற வார்த்தை பெருமாள் தான் படைக்கிறான்னு சொல்லும்போது இல்லையே பிரம்மாவாச்சேன்னு மினிஸ்ட்ரியை டிரான்ஸ்ஃபர் பண்ணாதீங்க. எல்லாம் பிஎம்ஓ ஆஃபீஸ் தான் அங்க. ஆனால் சும்மா மற்றவாள்லாம் செயல்பட்டு இருக்கா, அவ்வளோதான். அதனால இது சொன்னேன். இந்த 5 திருநாமங்கள் நீங்கள் யூடியூப்ல போய் கதையாக சொல்லியிருக்கேன். நீங்கள் கதையை கேட்டுட்டேன்னா திருநாமத்தின் அர்த்தம் புரிந்துவிடும். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது 6வது திருநாமத்தின் அர்த்தம். பூத பிருத். சஹஸ்ரநாம ஞாபகம் இருக்கணும். விஸ்வம் விஷ்ணு வஷட்காரஹ பூத பவ்ய பவத் பிரபு பூத கிருத் 5 ஆயிடுத்து. பூத பிருத்
இந்த பூத பிருத்துங்கிற வார்த்தையை தான் நம்ம கேள்விப்பட போறோம். இதுக்கு பூத பிருத்துங்கிறதுக்கு என்ன அர்த்தம்ங்கிறத பின்னாடி சொல்றேன். ஒரு கதை சொல்றேன். ராமானுஜர் இருந்த காலம், எம்பெருமானார் இருந்த காலத்துல ஸ்ரீரங்கத்துல ஸ்ரீரங்கம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ சம்பிரோக்ஷனெலாம் நடந்ததே ஸ்ரீரங்கத்தில் இன்ஸ்டால்மெண்ட்டில் தான் பண்ண முடியும். ஏன்னா 21 கோபுரம், 78 சந்நிதி, 2 பக்கமும் காவேரி, எல்லாம் ஒரு சந்நிதியை நம்ம ஊரில் மெயின்டைன் பண்ணுறதுக்கே முடியல. 78 சந்நிதி யாரால முடியும் சுவாமி? பெரிய கோவில். ஸ்ரீரங்கம்னாலே முடிக்கும்போது திருவரங்கம் பெரிய கோவில்னு தான் முடிப்பா. அப்பேற்பட்ட கோவில் ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கத்தை நீங்கள் கேட்கவே வேண்டாம். கோவிலுக்குள்ளே போயிட்டேன்னு வச்சுங்கோ, தொலைஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு அனைத்தும் உண்டு. ஏன்னா அங்கே எந்த பக்கம் போய், ஏன்னா இங்கே ஒரு ராமரை சேவிச்சிருப்பேள், பிரதட்சிணமாக வந்து பார்த்தா அங்கே ஒரு கோதண்ட ராமர் இருப்பார். இப்போ தானே ராமரை சேவிச்சோம். ஏன்னா 5 ராமர் சன்னதி இருக்குது ஸ்ரீரங்கத்தில், 4 கிருஷ்ணர் சன்னதி. எதுக்கு குழம்பு விடுவேள் உள்ளே போன உடனே வெள்ள கோபுரமா, இது மணல் வெளி இருக்கே, அங்கே ஒரு மணல் வெளி இருந்ததே, இங்கே ஒரு புஷ்கரணி இருந்ததே, அங்கே ஒரு தீர்த்தம் இருந்ததே, எது இது குழம்பு விடுவோம். அதனால ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் இருந்தார் கோவிலில், மண்டபத்திலே தங்குவர். அவருக்கு ஒரு பத்னி ஒன்று தான், குழந்தைகள் 16. அவர் வந்து 16 பெற்று பெருவாழ்வும் வாழ்கன்னு ஒரு தமிழில் ஒரு ஆசீர்வாத வார்த்தை இருக்கே. 16ங்கிறது அங்கே செல்வம், ஞானம், அது இதெல்லாம். அவர் ரொம்ப லிட்ரல் சென்ஸில் எடுத்துன்னு விட்டார். அதனால் அது மாட்டுக்கு ப்ரொடக்ஷன் இன்செசென்ட்டாக போயிட்டு இருக்கு. மேக் இன் இண்டியா இனிஷியேட்டிவ்னா அவர் தான். அதனால் 16 பெற்றுவிட்டார். 16 பெற்றார். ஆனால் சம்பாத்தியம் ஏதாவது இருக்கான்னு கேட்டால் இல்லை. அதனால் பாவம் 16ஐயும் பார்த்துக்க வேண்டியது தம் பொறுப்பு. அந்த குழந்தையெல்லாம் பசின்னு அடிச்சுக்கிறது. தாசர்வாள், புரந்தரதாசர்வாள் ஒரு பெரிய ஹி வாஸ் அ பான் புரோக்கர் கம் அ மர்ச்சன்ட். சீனப்ப நாயக்கர்னு பேர் கர்நாடகத்தில். அவர் வந்து பணக்காரராக இருந்தார். ஆனால் எப்போ பகவத் ஞானம் கிட்டியதோ பணத்தெல்லாம் விருத்துட்டார். நிறைய குழந்தைகள் குச்சேலர் மாதிரி வாழ்ந்தார். குழந்தைகள்லாம் பசின்னு சொல்லுமா அப்பா கிட்ட வந்து. அப்போ அவர் சொல்லுவாராம், உனக்கு பாயசமே பண்ணி போடுறேன்டா அப்படின்னு. ಪಾಯಸಮ್ಮ ಹೆಂಗಪ್ಪ ಸಾಧಾರಣ ಅವಲಕ್ಕಿಗೆ ಜಾಗ ಇಲ್ಲ, ಎಲ್ಲಿ ನೀವು ಪಾಯಸ ಮಾಡಿಕೊಡ್ತೀರಾ? ಹಂಗಿಲ್ಲಪ್ಪ, ರಾಮನಾಮವೇ ಪಾಯಸ, ಕೃಷ್ಣನಾಮ ಸಕ್ಕರೆ, ವಿಠಲನಾಮ ತುಪ್ಪ, ತುಪ್ಪನ ನೆಯ್. ರಾಮನಾಮ ಪಾಯಸಕ್ಕೆ ಕೃಷ್ಣನಾಮವ ಸಕ್ಕರೆ, விட்டலநாம துப்பவ, இதெல்லாம் கலந்து ஒரு பாயசம் பண்ணி போட்டிருக்கார் இவர் தாசர்வாள். இந்த ஸ்ரீ வைஷ்ணவருக்கு அந்த பாடுற சாமர்த்தியமும் வராது இல்லையா? அதனால என்ன பண்றது, பிரசாதம்னா இந்த 16 குழந்தையும் ஜோனு ஓடுமா, ஜோனு வருமா, இறைக்குமா, எங்க தொடச்சுக்கிறது? இருக்கவே இருக்கு. ஸ்தம்பே சபாயாம் ந மிருகம் ந மானுஷம்னு நிருசிம்ம பகவான் ஸ்தம்ப ரூபமா இருக்கார். இன்னைக்கும் பல கோவில்களுக்கு போனேன்னா எல்லாரும் வச்சுப்பா தூண்ல அப்படியே நரசிம்மருக்கு எவ்வளவு தேக்க முடியுமோ தேய்ச்சி. அதான் ஒருத்தர் கேட்டார், முக்கு லட்சுமி நிருசிம்மாச்சாரியர் குறை ஒன்றும் இல்லையில கேட்டார். ஒருத்தர் வந்து அவர்கிட்ட கேட்டாராம். பெருமாள் வந்து சொன்னார், பரித்ராணாய சாதுனாம் விநாசாயச்ச துஷ்கிருதாம் சொல்லியிருக்கார். ஹிரண்யகசிபு அந்த காலத்து ஒருத்தர் இருந்தார், வந்தார். இந்த காலத்துல எவ்வளவு ஹிரண்யகசிபு இருக்கா, ஏன் பெருமாள் வரமாட்டேங்கிறார்னாராம். அதுக்கு இவர் பதில் சொன்னாராம், ஒரு பிரகலாதன் இல்லையே. ஹிரண்யகசிபு நிறைய பேர் இருக்கா, ஒரு பிரகலாதன் இல்லையே. அதனால அந்த தைரியத்துல பெருமாள் வரமாட்டாருங்கிற தைரியத்துல நீ தானே வந்தா இன்னைக்கு போட்டு அவ தூண் மேல தேய்ச்சி தேய்ச்சி தேய்ச்சி. மெட்ராஸ்ல அவன் வந்து பீடி பிடிப்பான் நன்னா, ஆனா இந்த கையில கொடுத்தா சார் அந்த கையில கொடு. நீ பீடி பிடிக்கிறது என்னமோ அக்னிஹோத்திரம் பண்ற மாதிரி எந்த கையிலயோ உட்காந்து பண்ணிட்டு இருக்கு. இதுல என்ன ஒரு ஆச்சாரம்? அதனால ஸ்தம்பே அதுல தொடச்சுப்பா. அந்த குழந்தைகள்லாம் போய் தொடச்சுட்டு இருந்தா. அப்போது எம்பெருமானாருடைய சிஷ்யர்கள் பார்த்தா, இது என்ன, இது அசட்டு காரியமாக இருக்குது, கோவிலா இது என்ன கூடமா என்னன்னே தெரியலையேன்னு எம்பெருமானார்கிட்ட போய் சொல்லிட்டா. கோவிலுடைய அந்த பரிசுத்த நிலையே தொலைஞ்சுடுத்தோ, அதனால நீங்கள் போய் சொல்லிட்டு வாங்கோ. எம்பெருமானார் கூட்டார் ஸ்ரீ வைஷ்ணவரை. அப்பா எதுக்குப்பா, சாப்பாடு உன்னை தேடி வரும், கவலைப்படாது, பெருமாள் உலகத்துக்கே படையலை நிச்சயமாக உனக்கு கொடுப்பார், விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லுன்னார். அது நம்ம கேஸ், அதுக்கு ஒழுங்காக சொல்லவும் வராது. அதனால விஸ்வம் விஷ்ணு அஷட்காரா பூதபவ்ய பவத் பிரபு பூதகிருத்து பூதபிருத்து போயாச்சு. அவர் சுவாமி முடியல இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு. ஏன்னா ஒழுங்காக சஹஸ்ரநாமம் சொன்னால் டயர்ட் ஆகிடும். நாக்கு நுனியில் சொன்னால் டயர்டே ஆகாது. விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரோ பூதபவ்ய பவத் பிரபு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே வேர்த்து போயிடும். அதனால் பூதபிருத்தோடு நிறுத்திவிட்டார். போனார், போயாச்சு. ஒரு வாரம் இந்த வைஷ்ணவர் பசங்களோட கோவிலில் காணலை. எம்பெருமானார் பார்த்தார், என்னப்பான்னு பார்த்தார். ஆனால் அதே சமயத்தில் எம்பெருமான்
அதாவது பெரிய பெருமாளுக்கு வைக்க வேண்டிய அம்சைக்கு வைக்க வேண்டிய பிரசாதங்கள்ல ஒரு குடம் பிரசாதம் காலி. என்னையா இது எல்லாம் 5 வச்சா 1 தான் 4 தான் வருது, 5வது காணும்னு அதை வேற ஒரு கணக்கு. அந்த காலத்துல ஒரு பெரிய ஸ்கேம் ஆயிடுது. we are keeping 5 vessels before the Lord, 1 is missing. அதனால 1 is missing எப்படின்னா ஒரு கணக்கு வச்சுன்னா இவ்வளோ ரூபாய், அது இவ்வளோ, அது போட்டு அவன் டிபேட்லாம் ராத்திரி நியூஸ் அவரில் நடத்துகிறான். ஸ்ரீரங்கம் இன்சைட் த ஸ்ரீரங்கம் சாங்டம் சாங்டோரம் 1 பிரசாதம் vessel is missing every day. I don't know who is the cause. Ramanuja is heading the initiative. We have to probe him. ED will ask questions. அப்படின்லாம் போட்டு வச்சிருக்கான். எம்பெருமானார் பார்த்தார், இது என்னையா நம்ம மேலெல்லாம் ஸ்கேம் எல்லாம் வந்துடுதுன்னு சொல்லிட்டு வெசில தேடணும். அதே சமயத்தில் ஸ்ரீ வைஷ்ணவரை காணலை, பசங்களை காணலை, 16 குழந்தை, என்னன்னு போய் தேடுகள் அப்படின்னு சிஷ்யர்களை கூறத்தாழ்வான் முதலியாண்டான் அனுப்புறார். அப்போ உத்தமர் சன்னதி நீங்க கேள்விப்பட்டிருப்பேன். உத்தமர் கோயில் கேள்விப்பட்டிருக்கா? ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்துல திருக்கதம்பனூர் அப்படின்னு பேரு. அது திருக்கரம்பனூர்னு மாறி எடுத்தோம். ஏன்னா அங்க கதம்ப மகரிஷி தபம் பண்ணார். கதம்பனூர் கரம்பனூர் ஆயிடுத்து. உத்தமர் கோவில், அங்க பெருமாள், சிவன், பிரம்மா 3 பேரையும் இங்க ஒரு கோவில்ல சேவிக்கலாம். அதனால உத்தமர் கோவில்னு பேர். அந்த உத்தமர் கோவில்ல போய் பார்த்தா அந்த ஸ்ரீ வைஷ்ணவர் இஸ் தேர் லிவிங் ஹாப்பிலி வித் 16 children who have put on some weight. எல்லாம் இந்த மால்ல ரிஷ்டா இருக்கும், இப்ப நன்னா இருக்கு. உடனே இந்த சிஷ்யர் போய் கேட்டார், அடியன் எம்பெருமானார்கிட்டேன்னு வந்திருக்கேன், நன்னா இருக்கேள், பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு, எப்படி பிரசாதம்? இல்ல ஒரு சிறு பிள்ளை அழகிய மணவாள ராமானுஜதாசன்னு சொல்லிட்டு தினம் வந்து பிரசாதத்தை கொண்டு கொடுத்துட்டு போறது அப்படின்னா. இந்த சிஷ்யருக்கு ஒன்றும் புரியல. நீர் வாரும் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு எம்பெருமானார்கிட்ட கூட்டுன்னு போனார். எம்பெருமானாரும் கேட்டால் அது சொல்லித்தான், நீ தினம் என்ன சொல்லுவ? நீங்க தான் சொன்னேலே சஹஸ்ரநாமத்தில் அதோடு நிறுத்திக்கோன்னு, பூதபிருத்து பூதபிருத்து பூதபிருத்து, அதோடு நிறுத்திப்பேன். அதனால தான் உனக்கு சாப்பாடு தேடி வந்தது. பூதபிருத்துனா எவன் தன் உலகில் இருக்கும் அனைத்து சிருஷ்டிகளுக்கும் போஷணம் செய்கின்றானோ, சாப்பாடு அளிக்கின்றானோ, தாங்குகின்றானோ அவனுக்கு பூதபிருத்து. வீட்டில் ஏதேனும் பற்றாக்குறை இருந்தால் இந்த நாமத்தை சொல்லுங்க, பூதபிருத்துங்கிற நாமத்தை. அப்பேற்பட்ட இந்த சரித்திரம் கேள்விப்பட்டுட்டு என்னன்னா, பசியில பெருமாள் யாரையும் தவிக்கவே விடமாட்டார். அதுக்கு தான் பூதபிருத்துன்னு பேர். இந்த நாமம் சொன்னா அந்த வம்சத்துல பரம்பரைக்கு சாப்பாட்டு பஞ்சமே வராதான். அப்பேற்பட்ட திருநாமம். அந்த திருநாமத்தை சொல்றேன். 6வது திருநாமம். இது ஒரு கணக்கு வச்சுட்டு இருக்கேன். இது எத்தனாவது திருநாமமோ அத்தனை வாட்டி சொல்லணும். 6வது திருநாமம்னா 6 வாட்டி சொல்லணும். இப்போ 911வது திருநாமம்னா அப்படி சொல்லி முடிச்சா நான் உபன்யாசம் எப்படி சொல்லி முடிக்கிறது? 911னா 9 + 1 + 1 10 + 1 11, 11ல 1 + 1 2. நீங்கள் எப்படி சேர்த்து போட்டாலும் திருப்பி 1 to 9 தான் வரும். அப்படி சொல்லணும். இது 6வது திருநாமம். இந்த நாமத்தை சொல்கிறேன். முன்னாடி பிரணவத்தை பெண்கள் சொல்லக்கூடாது. இது தேசிக சம்பிரதாயத்தில் ஒரு விதி, வைதிக சம்பிரதாயத்திலேயே ஒரு விதி. பிரணவத்தை பெண்கள் சொல்லக்கூடாது. சொல்கிறதா இருந்தாலும் அம்முன்னு சொல்லணும். ஆண்கள் உபதேசமானவனை தான் சொல்லணும். அதனால் இப்போ இந்த பிரணவத்தையும் விட்டுட்டேன். இப்போ வந்து பிரணவம் ஹஸ் பீன் டேக்கன் அவுட். அடுத்த நாமத்தை பூதபிருத்தே நமஹா அப்படிங்கிற திருநாமம். நான் சொல்கிறேன் ஒரு வாட்டி, 6 வாட்டி நம்மளாம் சொல்லலாம். பூதபிருத்தே நமஹா, பூதபிருத்தே நமஹா, பூதபிருத்தே நமஹா, பூதபிருத்தே நமஹா, பூதபிருத்தே நமஹா, பூதபிருத்தே நமஹா. இப்போ இந்த பூதபிருத்துங்கிறதுக்கு வியாக்கியானம் என்ன பண்ணியிருக்காருன்னு சம்ஸ்கிருதத்தில் எடுக்கிறேன். இதை நான் ரொம்ப விவரிக்கலை, ஆனால் சம்ஸ்கிருதத்தில் நம்ம பெரியவாழ்ல எழுதி வச்சிருக்கா. நம்ம தமிழ்நாட்டில் தான் சம்ஸ்கிருதம்னா உடனே கொடியை தூக்குறான். தைரியமாக இந்த மொழியை இங்கே சொல்லலாம். அதனால பூதானி பிபர்த்தீதி பூதபிருத்து, எல்லா பொருள்களையும் தாங்குபவர். தாங்குபவர்னா நீங்க உடனே வந்து ஹி ஹோல்ட்ஸ் அப்படின்னு நம்மளை யார் பிடிச்சுருக்கா? பிடிக்கிற நிலைமையிலையா நம்ம இருக்கோம்? அப்படி இல்லை. பிடிக்கிறாருன்னா என்ன? சாப்பாடு தானே ஆதாரம். கடைசியில் எந்த ஆஃபீஸ்க்கு போனாலும் என்ன சொல்லுவா? எதுக்குடா சம்பாதிக்கணும்? 2 வேளை ஷோருக்காக. அதுதானே சொல்கிறா. யாராவது கர்டன் வாங்கணும், வீடு வாங்கணுங்கிறதுக்காக சொல்கிறாளோ? சொல்கிறதில்ல. இருக்கலாம் அதுக்காக, ஆனால் மறுபடியும் சொல்லுவது இந்த சாப்பாடுக்காக தான். அதனால சொல்லுவாளே ஃபார் யுவர் பிரெட் அண்ட் பட்டர்ன்னு தான் சொல்லுவா இல்லையா? ஆங்கிலத்திலையும் சொல்லும்போது சாப்பாடை வச்சு தான் சொல்கிறா. நம்ம தமிழில் சொல்லும் போதும் சாப்பாடை வச்சு தான் சொல்கிறா. ஏன்னா சாப்பாடு தான் நமக்கு ஆதாரம். அதனால தான் டாக்டர் கிட்ட போனாலும் டோன்ட் ஸ்டாப் ஹிம், கிவ் அட்லீஸ்ட் லிக்விட் டயட் அப்படின்பா. ஏதாவது கொடுத்துட்டே இருந்து சொல்லுவா. யாராவது கம்ப்ளீட்டாக நிறுத்திடுவோன்னு சொல்லுவாளோ? சொல்ல மாட்டா. அதனால சாப்பாடை கொடுப்பவர் பெருமாள். அதனால நம்ம இன்னைக்கு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க,
இன்னைக்கு சாப்பிட்றோம், இது அவராக கொடுத்தார், நீங்கள்லாம் பியாண்ட் பவுண்டரிஸில் அரேஞ்ச் பண்ணேள் அப்படின்னு நினச்சிக்க கூடாது. ஒரு பருக்கையும் நமக்கு பகவான் கொடுத்தது தான். எங்கே நம்ம சாப்பிட்டாலும், இப்போ வெளியில் போகிறோம், மதுரால் அப்படியே கொட்டுறது, யாரோ ஒருத்தர் தீர்த்தம் கொடுக்குறார், அது கொடுக்கறது பெருமாள் தான். நம்ம ஆத்மாவை இந்த சரீரத்தில் தக்க வைக்கிறதுக்கு என்ன போஷணமோ அதை கொடுப்பது பகவான் தான். நம்ம ஒத்துக்கிறோமோ இல்லையோ, see whether we agree to it or not is a different thing, but what remains as a fact is a fact. Whether we agree upon it or not is a different question. அதனால அப்பேற்பட்ட சாப்பாடை கொடுப்பவர் பகவான் தான். அதனால தான் நம்ம பெருமாளுக்கு அமிஷம் பண்ணுறது, அமிஷம்னா நைவேத்தியம் பண்ணுறது ஒன்றும், நைவேத்தியம் பண்ணும்போது கண்டை சேவிச்சு அதெல்லாம் பண்ணுறோம், அதில் ஏதாவது சாப்பிட்றாரோ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இப்போ நீங்கள் வே பண்ணி வைங்கோ, 200 கிராம் சக்கரை பொங்கல் அவருக்கு வைங்கோ, வேணா 201 வருமே ஒழிய, ஏன்னா நீங்கள் மேலே துளசி போடுவேள், தீர்த்தம் தெளிப்பேள், அது 201 மாறுமே ஒழிய 199 மாறவே மாறாது. அப்படி மாறினா வைக்க மாட்டோம் இல்லையா? சுவாமி வச்சோம் சாப்பிட்டுட்டாரு என்ன பண்ணுறது அப்படின்னா வைப்பாளோ? வைக்க மாட்டா. அவர் சாப்பிட மாட்டாருங்கிற நம்பிக்கையில் தான் வைக்கிறா. ஆனால் எங்கே ஒழுங்காக சாப்பிட்றாரு தெரியுமோ பகவான்? நம்ம வயிற்றுக்குள்ள முதல் பருக்க போகிறதோனோ அகம். அதை தான் நாளைக்கு குருக்ஷேத்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பகவத்கீதை கனெக்ஷன் எங்க, சும்மா பகவத்கீதை சேவிச்சா போறாது. அந்த ஸ்லோகம் அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகம் ஆஸ்ரிதா பிராண அபான சமாயுக்தா பச்சாம்யன்னம் சதுர்விதம். அர்ஜுனா நான் சொல்றேன் கேட்டுக்கோ, நீ சாப்பிட்றிய சாப்பாடு, அந்த சாப்பாட்டின் முதல் பருக்க உன் வயிற்றுக்குள்ள வைஸ்வானர் அக்னியா இருந்து சாப்பிடுபவன் நான். அதனால தான் நம்ம பெரியவாள்லாம் பரிசேஷனம்னு ஒன்று பண்ணுறது ஒன்று வழக்கம். அதில் முன்னாடியே போன வாட்டி பாண்டிய நாட்டு திவ்யதேசங்களில் சொல்லியிருக்கேன், 2 விதம் உண்டு. ஸ்மார்த்த தெங்கலையார் சம்பிரதாயத்தில் எல்லாத்துக்கும் பரிசேஷனம் பண்ணுறது உண்டு, தேசிக சம்பிரதாயத்தில் வெறும் அன்னத்துக்கு மட்டும் பரிசேஷனம் பண்ணுறது உண்டு. அங்கே பண்ணுறதுக்கு காரணம் என்ன? சாப்பிட்றது எல்லாமே பகவானுக்கு போய் சேரணும்னு. ஆனால் தேசிக சம்பிரதாயத்தில் வெறும் சாதத்துக்கும் பிரசாதம்னு சொல்லுவா, சாதம் அதுக்கு மேலே கொஞ்சம் நெய்யை சேர்த்துட்டு பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா உப்பு கலக்காதது தான் வைஸ்வானருக்கு சமர்ப்பிக்கணும்னு உபனிஷத் வாக்கியம். அதனால் அதை போடுவா. ஆனால் ஒன்றும் யார் போட்டாலும் பருக்கையை போடுறோம் இல்லையா பரிசேஷனம் பண்ணும்போது, பெண்கள் கவனிங்கோ, உங்கள் வீட்டில் அவர் சரியாக பண்ணுறாரான்னு என்னமோ அவர் சுற்றுவார், அது இருக்கு ஒரு மந்திரம் சொல்லிட்டு சுத்தணும், அப்பா நாய உதானாய அது ஒரு இடத்துல என்ன எடுத்து ஒருத்தர் கோஷ்டியில் உட்காந்துட்டார், புது ஆள், அவருக்கு பாவம் இதெல்லாம் பண்ணணும்னு ஆசை. தீர்த்தம் கொடுப்பா, முதல்ல சாதம் சேவிச்சு தீர்த்தம் கொடுப்பா, எல்லாரையும் பார்த்தார், எல்லாரும் கண்ணை மூடிந்தா, இவர் மூடிட்டார், எப்போ திறக்கணும்னு தெரியல இவருக்கு. அதுக்குள்ளே மற்றவாள்லாம் குழம்பு சாதம் சாப்பிட்டுட்டு சாத்தமுது ஆகிட்டு பக்கத்தில் இருக்கவர் கேட்டார், என்ன அப்படி ஒரு தியானமானு கேட்டார். அப்படி பார்த்தா தான் எல்லாரும் பாதி ஆகிடுத்து தெரியறது. அதனால் இந்த பரிசேஷனம்னு ஒன்று பண்ணுறோம் இல்லையா, அந்த பரிசேஷனத்தில் அந்த அன்னத்தை எடுத்து நாக்கில் போட்டுக்கிறோம், பல்லில் படாமல் போட்டுக்கணும். உட்காந்து அதை மாடு மாதிரி உட்காந்து கடிச்சுன்னு சாப்பிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா முழு அன்னம் போய் வைஸ்வானரனுக்கு போய் சேரணும்னு அது ஒரு கிரமம் வச்சுருக்கா. அதனால் போட்டுக்கணும். அதனால தான் பெண்களை சொன்னேன், உங்கள் ஆற்றுல அவர் சரியாக பண்ணுறாரான்னு பாருங்க, வாயே பார்த்துட்டுருங்கோ, அவர் ரொம்ப பயந்துருவார். இப்போ சட்டுன்னு வாயில் போட்டுக்கிறாரான்னு பாருங்க, அதை கடிச்சு விட்டாருன்னா அது வைஸ்வானருக்கு போய் சேரலேன்னு அர்த்தம். பெருமாள் சொன்னார், அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகம் ஆஸ்ரிதா பிராண அபான சமாயுக்தா பச்சாம்யன்னம் சதுர்விதம். அதனால தான் நம்ம பெரியவாள்லாம் இந்த உபன்யாசம் கேட்டிருக்காளோ ஒன்று சொல்லுவா, அன்னத்தை தூஷிக்காதேன்னு ஒரு வார்த்தை சொல்லுவா, கேள்விப்பட்டிருக்கேளா? இது உப்பே இல்லை, நன்னாவே ஏன் இதை போடல கேட்டாலே இதுக்கு போஜனம் திளைக்காதுன்னு ஆயுர்வேத சாஸ்திரம். ஹித மித போஜின்னு சொல்றது ஆயுர்வேதம். ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் ஆயுர்வேதத்தில் ஹித நல்ல சாப்பாடை சாப்பிடு, மித அளவோட சாப்பிடு. சில பேர் என்ன பண்ணுவா, கை பக்குவம் மாறிடுத்துன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் இன்னும் சாப்பிடணுங்கிற ஆசை வந்துடும். ரொம்ப சாப்பிட்டுட்டாலே ஜீரண சக்தி குறையும், ஜீரண சக்தி குறைஞ்சாலே ஞாபக சக்தி குறையும். பல பேர் இவ்வளோ கேட்குறேன் ஞாபகம் இருக்க மாட்டேங்கிறது. நீங்கள் சாப்பிட்றது ஒரு வாட்டி வீடியோ பிடிங்கன்னு நான் சொல்லுவேன். சாப்பிட்றத வீடியோ பிடிங்கோ. வயத்தில் ஆயுர்வேதம் சொல்கிறது பாதி வயர் தான் சாப்பிட்ணுமா, கால் வயர் ஜலத்துக்கான், கால் வயர் காற்றுக்கு. அப்போ தானே அரையும். இப்போ நீங்கள் மிக்சியிலேயே பிரீத்தியுடைய புது ஸ்டீல் மிக்சியே எடுத்துக்கோங்க, நீங்கள் வாய் வரைக்கும் தக்காளியை போட்டுவிட்டேன்னா அரையவே அரையாது, பாதியை வச்சாதான் அது அரையும். அப்படி தானே வயரும் அங்கே கடல் கடைந்த மாதவனை கேசவனைன்னு கடையணுமோனோ அளவோட சாப்பிடணும். ஆயுர்வேதம் சொல்றது சாப்பிடும்போது தூஷணம் பண்ணிண்டே சாப்பிட்டால் இனிமே கிடைக்கக்கூடிய சாப்பாடெல்லாம் அதை விட மட்டமாக கிடைக்குமா, அது அப்படி சொல்லிவிடுது.
இதை தப்பு சொல்றியோன்னோ, அதனால சொல்வா, நீ இதை தப்பு சொல்றல, உனக்கு இருக்கு பாரு, இதை விட மோசமாக கிடைக்கும். அதுதான் ஆயுர்வேதம் சொல்றது. அதனால அளவோட சாப்பிடணுமா, நல்லதை சாப்பிடணுமா, பிடிச்சிருக்கோ இல்லையோ நன்னா இருக்குன்னு சொல்லி சாப்பிடணுமா. மன்னார்குடி ராஜகோபாலாச்சாரியார்னு ஒரு பெரிய காலக்ஷேபாதிகாரி நம்ம சம்பிரதாயத்தை சுவாமி ஒரு விஷயம் சொல்லுவார். ஒரு ராத்துக்கு போயிட்டார், ரொம்ப சுமாராக இருந்ததுதான் சாப்பாடு. முடிச்ச உடனே மாமி கேட்டா எப்படி இருந்தது அப்படின்னா, நன்னா இல்லைன்னு சொல்லிட்டா ஆயுர்வேத சாஸ்திரத்துக்கு விருத்தம், நன்னா இருந்ததுன்னு சொன்னா பொய் சொன்னதுக்கு சமம். உங்க ஆத்துல தீர்த்தம் ரொம்ப நன்னா இருந்ததுன்னு விட்டாராம். அவ்வளவுதான். அதனால பூதபிருத்து பூதானி பிபர்த்தீதி பூதபிருத்து, எவன் உலகத்தை தாங்குகின்றானோ, தாங்குகின்றானா உணவு அளிக்கின்றானோ. அதனால மிட் டே ஸ்கீம் எல்லாம் கொண்டு வரா பாருங்க, அதுக்குள்ளெல்லாம் இருக்கிறது பகவான் தான். மிட் டே ஸ்கீம் அவரோ இவரோ அம்மாவோ யாரும் கொண்டு வரல, பெருமாள் கொண்டு வந்திருக்கார். அது பெருமாள் தான் உலகத்தை போஷணம் செய்வதற்காக கொண்டு வந்துள்ளார். அடுத்து 6வது திருநாமம். 7வது திருநாமம், இது ஆச்சரியமான திருநாமம். பாவஹா அப்படிங்கிற திருநாமம். பாவஹாங்கிறதுக்கு ஒரு கதை எங்க ஆச்சாரியன் சொல்லியிருக்கார். என்னன்னா, துரியோதனன் எவ்வளவோ சொல் பேச்சு கேட்டு பாண்டவர்களுக்கு அவர்களுக்கு அளிக்க வேண்டிய பூமியை அளிக்கவில்லை இல்லையா. இப்போ ஹஸ்தினாபுரம்ங்கிற ஊர், அதுதான் இந்த கௌரவர்கள் ஆண்டு வந்த ஊர். திருத்ராஷ்டிரன்லாம் அந்த ஊர்ல தான் இருக்கா, பாண்டு குழந்தைகள்லாம் அங்கதான் வளர்ந்துருக்கு. ஆனா when they had to get their correct share of property, என்ன பண்ணிட்டான் இந்த திருதராஷ்டிரன், ஒரு மட்டமான பூமி, அதில் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. ஃபியூட்டைல் லேண்ட், நாட் ஃபர்டைல் லேண்ட், ஃபியூட்டைல், அதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. ஸ்டெரைல் பூமி, அதை கொடுத்துட்டான். யாருக்கு? பாண்டவாளுக்கு. அதுக்கு தான் இந்திரபிரஸ்தம்னு பேர். பாவம் பாண்டவாளுக்கு யார் இருக்கா? அப்பா இல்லை, கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லை, இதுகள்லாம் நல்ல குழந்தைகள் வேற, வாங்கிட்டு வந்துருத்து. அப்போ கிருஷ்ணன் சொன்னாரா, கவலைப்படாத, இந்த பூமியை நான் உனக்கு சரிப்படுத்தி தரேன் பார் அப்படின்னு இந்திரபிரஸ்தத்தை சரிப்படுத்தி கொடுத்தார். அதை பார்த்தோன்னே தான் துரியோதனனுக்கு பொறாம எடுத்து சூதாட்டத்தில் அந்த பூமியை வாங்கினுட்டான். 12 வருஷம் வனவாசம், 1 வருஷம் அஜ்ஞாதவாசம் போயிட்டு வந்துட்டா. ஆனா போயிட்டு வந்தோம்னா அவன் சொல்றான், இல்ல 13 வருஷம் ஆளை நான் கடைசி நாள்ல, கடைசி மினிட்ல, கடைசி செகண்ட்ல பார்த்துட்டேன் அவளை அப்படின்னா. இது இப்படி எல்லாரும் சொல்றா, இல்லப்பா துரோணர்லாம் சொல்றாரு, ஐ saw my watch, everything was perfect அப்படிங்கிறார். பீஷ்மரும் சொல்றார். அதுக்கு துரியோதனன் சொல்றான், அப்பா அதெல்லாம் கிடையாதுப்பா, உங்க வாட்ச் எல்லாம் இட் இஸ் மால் ஃபங்க்ஷனிங், த கரெக்ட் வாட்ச் இஸ் வித் மீ அப்படின்னு சொல்றான். சரி, அவன் பேச்சுக்கு எங்க அப்பீல் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இருக்கா. அப்ப கிருஷ்ணர் சொன்னார், முதல்ல ஒரு தூது அனுப்பலான்னு ஒரு பிராமணனை தூது அமிச்சா, ஓலையை கட்டி. அந்த பிராமணனை பலார்னு மூஞ்சில கொடுத்து அனுப்பிச்சுட்டான் இந்த துரியோதனன். வெரி மால் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு. அடுத்தது கிருஷ்ணரே போறார். முன்னோர் தூது வானரத்தின் வாயில் முழிந்து, பின்னோர் தூது அவனே ஆதிமன்னர்க்காகி சென்றான். அந்த காலத்தை இழி செய்யலாம் தூது போகுது. ஏன்னா நாயை தான் யூஸ் படுத்துவாளாம். இப்பெல்லாம் சொல்ல பாருங்க, நாய் ஜாஸ்தியாக எடுத்துன்னா பிலிப்பைன்ஸ்க்கு போட்டில் போட்டு அனுப்பிச்சிருங்க, ஏன்னா நாய் சாப்பிடுவாளாம் அங்கே. நமக்கு தெரியல அதெல்லாம். அதனால அப்படி சொல்கிறாளோன்னு அந்த காலத்தை நாயை தூதுக்கு வச்சுப்பா, மெசஞ்சரா. அது நாக்கு எப்படி தொங்க போட்டுன்னு போகும். நீங்கள் நாயை எப்போவுமே பாருங்க, நாக்கை வாயில தொங்க போட்டுட்டு கழுத்துல ஓலை கட்டி விட்டுருவா அந்த நாய்க்கு. கிருஷ்ணர் நினைச்சாரா, நான் உங்களுக்காக தூது நடக்கிறேன், பஞ்சவரை பல வகையில் காத்தார் வந்தாருங்கிறார் தேசிகன். அந்த 5 பேருக்காக பகவான் என்னெல்லாம் பண்ணியிருக்கார். கழுத்துல ஓலையை கட்டிண்டு துவாரகாலேந்து நடந்து போயிருக்கார் ஹஸ்தினாபுரத்துக்கு. அப்போ துரியோதனன் வாண்டட் டு இல்ட்ரீட் கிருஷ்ணா. அதனால அந்த 3வது திருநாமத்துக்கு ஒரு கதை சொல்லியிருக்கேன், நீங்க கேளுங்க, அது யூடியூப்ல. இப்போ இந்த கதை சொல்றேன். துரியோதனன் என்ன பண்ணிட்டான், ஒரு பெரிய குழி தோண்டி, கிருஷ்ணருடைய ஆசனத்துக்கு கீழே ஒரு பெரிய குழி, அதுக்கு மேலே அழகாக ஒரு டர்க்கிஷ் கார்பெட் போட்டு மறைச்சி வச்சு அதில் ஒரு ஆசனம் போட்டு கிருஷ்ணர் இங்கே உட்காருவார். அவர் ஏதாவது சண்டை போட வந்தால், ஐ ஹவ் காட் த ரிமோட், ஐ வில் ப்ரெஸ் இட், இட் வில் கோ டவுன் அப்படின்னு சொல்லியிருக்கான். கீழே மல்லர்கள் எல்லாம் நிறுத்தி வச்சிருக்கான், WWF சாம்பியன் எல்லாம் நிறுத்தி வச்சிருக்கான். கிருஷ்ணர் வந்தால் அடிச்சுப்பிடு அப்படின்னு. கிருஷ்ணர் உள்ளே போயிட்டார். வெள்ள விஸ்வரூபமாக எடுத்துன்னு வந்தார். அதை தான் இன்றைக்கும் நீங்கள் காஞ்சிபுரத்தில், சின்ன காஞ்சிபுரத்தில் திருப்பாடகம் பாண்டவ தூதர் அப்படின்னு பேர் பெருமாளுக்கு. 108ல் 1, காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடியதில் 1, திருப்பாடகம் அப்படின்னு பேரு. பெருமாளுக்கு பாண்டவ தூதர் அப்படின்னு பேர். எப்படி இருப்பார் தெரியுமோ, கிட்டத்தட்ட 58 அடி பெருமாள், மூல விக்கிரகம். உட்காந்துன்னு இருப்பார். அவர் நின்னார்னா 102 இருப்பார். நல்லவேளை உட்காந்துன்னு இருக்கார். அவர் நகங்கள் ஒவ்வொன்றும் அங்கேருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் இருக்கும். நகமே ஆச்சரியமான திருமேனி. காஞ்சிபுரம் பக்கத்துலேயே இருக்கு. பல பேருக்கு என்னன்னா, காஞ்சிபுரம் தானே பக்கத்தில் இருக்கு, எப்போவுமே பக்கத்தில் இருக்குன்னு விட்டுட்டேன்னு வச்சுங்க, போய் சேவிக்கவே முடியாது. முக்திநாத் போயிட்டு வந்துருவா, பத்ரிநாத் போயிட்டு வந்துருவா, பாண்டவ தூதரை சேவிச்சேளா
அப்படின்னு ஒருத்தர் இருக்காரான்னு கேட்பா. எதுக்கு சொல்ல வந்தேன், உள்ளூர் சரக்கு விலை போகாதுன்னு சொல்லுவா. அந்த மாதிரி இல்லாமல் போய் பெருமாளை சேவிச்சுட்டு வாங்குவோம். ஆச்சரியமான பெருமாள் பாண்டவதூர் ருக்மிணி தாயார். அந்த பெருமாள் அப்படியே வளர்ந்தாராம், உலகமே தனக்குள்ள இருக்குன்னு காமிச்சுண்டாராம். அது எது போல் இருந்ததுன்னார். இப்போ ஒரு மயில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது அழகா தோகை விரிச்சு ஆடுறது. ஆடும்போது அத்தனை இறகும் அதுக்குள்ள இருக்கா அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள மறைச்சிக்கிறது. இப்போ மறைச்சதெல்லாம் அதுக்குள்ள போயிடுறது. விரிக்கும் போது அது உடம்புலேருந்து தான் வெளில வருது. அந்த மாதிரி உலகத்துல ஞானம் உள்ள வஸ்துக்கள் சேதனர்கள், ஞானம் அற்ற வஸ்துக்கள் அச்சேதனர்கள். சேதனர்களும் அச்சேதனர்களும் இருக்கு. இதெல்லாம் அச்சேதனம். நமக்கெல்லாம் ஞானம் இருக்குன்னு வச்சுட்டா தெரியல, அவ தீர்மானம் பண்ணிக்க வேண்டியதுதான். சேத்தனர்கள்னு ஒரு கோஷ்டியில சேர்த்துட்டா. சேதனனும் உண்டு, அச்சேதனமும் உண்டு. இது ரெண்டுத்தையும் கண்ட்ரோல் பண்றவர் பகவான். இப்போ பகவான் இப்போ இருக்கிற காலத்துல இதெல்லாம் இப்படி ஒரு பெரிய தசையில இருக்கு. அழிகிற காலத்துல சூக்ஷ்ம தசைக்கு போயிடும். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ஒரு முக்கியமான சித்தாந்தம், மாயான்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. இப்போ மாயான்னா என்ன சொல்றோம், பிரம்மம், பிரம்மத்தை சுத்தி மாயைன்னு ஒண்ணு இருக்கு. மாயை விலகிட்டா நீ தான் பிரம்மம்னு தெரிஞ்சுப்போம். அது எப்படி சுவாமி? இப்போ நான் தான் பிரம்மம்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ பாருங்களேன், பிரம்மத்துக்கு மாயை சூழ்ந்து ஒரு ஜீவாத்மாவாயிருக்கு. அதே பிரம்மத்துக்கு மாயை சூழ்ந்து ஜீவாத்மா 2ஆயிருக்கு. பிரம்மத்துக்கு மாயை சூழ்ந்து இந்த ஜீவாத்மா 3ஆயிருக்கு. இந்த மாதிரி உலகத்துல எத்தனையோ ஜீவாத்மாக்கள். ஒரு ஜீவாத்மாக்கு தெரிஞ்சு போயிடுறது மாயை விலகிட்டு நம்ம தான் பிரம்மம்னு. அப்படின்னா அந்த பிரம்மம் மோட்சத்துக்கு போறது, இந்த பிரம்ம மோட்சத்துக்கு போலியே. அப்படின்னா உலகத்துல எத்தனையோ பிரம்மங்கள் இருக்குங்கிறதா மாதிரி அர்த்தம் வந்துடும். அப்படி இல்லை, அச்சேதனங்களும் சேத்தனங்களும் பகவானுடைய சரீரத்துக்கு உட்பட்டவை. எப்படின்னா மயில் சிருஷ்டிக்கிற காலத்துல எப்படி தோகை விரிக்கிற மாதிரி பகவான் சேத்தனர்களையும் அச்சேதனர்களையும் நன்ன பரப்பரர் படைக்கிற காலத்துல, அழிக்கிற காலத்துல மயில் தனக்குள்ள அடக்கிக்கிற மாதிரி தனக்குள்ள அடக்கி வச்சுக்கிறார் அப்படிங்கிறது. அதுதான் இந்த 7வது திருநாமம், பாவஹாங்கிற திருநாமம். எவன் ஒருவன் சிருஷ்டியை தன்னுள் வைத்து வேண்டிய காலத்தில் மயிலின் இறகு போல் விரிக்கின்றானோ அவனுக்கு பாவஹான்னு பேர். உக்த வக்ஷ்யமான சர்வ விபூதிபிஹி கலாபீவ பிரச்சாலகேன விசிஷ்டதையா பவதீதி பாவஹா. அதுக்கு தான் பாவாய நமஹான்னு பேர். இந்த நாமம் வருது இல்லையா, பூத கிருத்து பூத பிருத்து பாவஹான்னு வருது இல்லையா, அதை நாமாவளியா சொல்லும்போது பாவாய நமஹான்னு சொல்லணும். இந்த பாவாய அப்படின்னு சொல்றதுனால என்ன அர்த்தம் வருது அப்படின்னு கேட்டேன்னா, உங்க காரியம் ஏதாவது நல்ல காரியம் எடுத்திருக்கள், கொஞ்சம் தடங்கள் வருது, தொட்ட இடத்துலலாம் தடங்கள் வருதுன்னா இந்த நாமத்தை சொல்லிண்டே வாங்கோ, தடங்கள் எல்லாம் நீங்குங்கிறது இந்த நாமத்துக்குரிய பலன். பாவாய நமஹா. அதை 7 வாட்டி இப்போ நம்ம சொல்லணும். பாவாய நமஹா, பாவாய நமஹா, பாவாய நமஹா, பாவாய நமஹா, பாவாய நமஹா, பாவாய நமஹா, பாவாய நமஹா. இது 7வது திருநாமம். 8வது திருநாமம் ஆச்சரியமான திருநாமம். அதுதான் பூதாத்மா அப்படிங்கிற திருநாமம். இந்த பூதாத்மா அப்படிங்கிற திருநாமத்துக்கு ஒரு கதை சொல்லியிருக்காரு எங்க ஆச்சாரியன். அதாவது உபநிஷத்துல ஒரு கதை. ஜனகர்னு ஒரு ராஜா. இந்த ஜனகருங்கிறவர் ஒரு ராஜா கம் a philosopher. Generally philosophers will never aspire to be rajas, and rajas who are caught in various issues can never become philosophers. இந்த காலத்துல ராஜாஸ் ஆர் காட் இன் வேரியஸ் இஷ்யூஸ். அதனால ராஜான்னு பேர் வச்சுண்டா ஃபிலாசபர் ஆக முடியாது. ஃபிலாசபரா இருக்கவாள் ராஜாவா ஆகணும்னு இச்சைப்பட மாட்டா. ஆனா தேர் வாஸ் ஒன் ராஜா கம் ஃபிலாசபர். இட் இஸ் அ ரேரிட்டி. அதுதான் ஜனகர். ஜனகருங்கிறது ஒரு பட்டம். அதை என்ன தெரிஞ்சுக்கோங்க, இட் இஸ் அ போஸ்ட். இப்போ பிரைம் மினிஸ்டருங்கிறது ஒரு போஸ்ட். யார் இவர்? ஹீஸ் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர். இல்லையா, மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் கிட்ட பேர் என்ன? மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் சொல்ல மாட்டா. பிரைம் மினிஸ்டருங்கிறது பதவி, பேருங்கிறது ஒன்று இருக்கும். மொராஜி தேசாய் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்திரா காந்தி சொல்றோம், மோடி சொல்றோம், இதெல்லாம் பேர். பட்டம்ங்கிறது பிரைம் மினிஸ்டர். ஜனகஹாங்கிறது பட்டம். அதுல சீதையுடைய அப்பாவுக்கு சீரத்வஜன் அப்படின்னு பேர். அவர் ஜனகர். அந்த பட்டத்துக்குரியவர் ஜனகர். He had that title, but his name was சீரத்வஜ.
அதனால இங்க ஒரு ஜனகர் இருந்தார். அந்த ஜனகர் ஒரு சபை கூட்டினார், ஒரு யாகம் பண்ணார், தர்மம் பண்ணார். தர்மம் பண்ணும்போது ரெண்டு விஷயம், தர்மம் பண்றவாளும் மனசு திருப்தியா பண்ணணும், தர்மம் வாங்கிக்கிறவாளும் அளவோட வாங்கிக்கணும். ரெண்டும் இருக்கு. இப்போ ஒரு ஹோமம்னு பண்றோம்னு வச்சுக்கோ, நம்மளும் கொடுக்கணுங்கிற மனசு கொடுக்கும்போது நல்ல எண்ணம் இருக்கணும், அவரும் அதுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கணுமே ஒழிய அளவு கடந்து வாங்கக்கூடாது. ரொம்ப முக்கியம். எதுக்கு சொல்றேன்னா அப்படி இந்த கலியுகத்தில் நடக்கிறது. அதனால அதை முதல்ல சொல்லி வச்சுடுறேன். அதனால கொடுக்கும்போது நல்ல எண்ணம். அதனால இவர் என்ன பண்ணாரா, நிறைய பசுக்களுக்கு அழகா பொண்ணுல இந்த கொம்பு இருக்கணும், அதுக்கு மேல கொப்பி, அது அழகா ஸ்வர்ணத்துல யோ கோஷதம், அதாவது சதம்னா 100, கோஷதம் 100 பசுக்கள், கனகஸ்ருங்கன கோல்ட் ஹார்ன்ஸ், கனகஸ்ருங்கமயம் ததாதி விப்ராய வேத விதுஷேஜ பகுஸ்ருதாய, நல்லா படிச்ச வேதம் படிச்சவாளுக்கு யாரு 100 பசுக்கள் கனகஸ்ருங்கத்தோட கொடுக்குறாளோ அவளுக்கு ஒரு பெரிய பலனா. சுவாமி இதெல்லாம் எங்க, இப்ப பசுவை கொடுக்கறதுக்கு கூட நம்ம ரெடியா இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், வாங்கிக்கிறதுக்கு யார் இருக்கா? வீடு இருக்கிறதோ 1 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்ல, பசுவை வச்சுட்டா இவர் வெளில வந்துட வேண்டியது தான். அதனால பசுவுக்கு இடம் இருக்க மாட்டேங்கிறது. முதல்ல பசு புள்ளியும் சாப்பிட மாட்டேங்கிறது. இப்போ டயட்டை மாற்றி கொடுத்து பல பேர் என்ன சொல்ல, நீர் மாட்டுக்கு துவாதசி இன்னைக்கு அகத்திக்கீரை கொடுங்கிறீர். ஒண்ணுமே இல்லை சுவாமி, இந்த பாண்டிய நாட்டு திவ்யதேசத்துக்கு போயிருந்தோம். அது வந்து திருக்கோளூருக்கு திருப்பேரைக்கு போயிட்டு வெளிவாசலுக்கு வரும்போது பசுக்கு அகத்திக்கீரை கொடுக்கணும், 5 ரூபாய் கொடுத்தா அவள் அகத்திக்கீரை கொடுக்குறா. எல்லாரும் போய் அகத்திக்கீரையாக கொடுக்குறா. அது சாப்பிட்டு போர் அடிச்சுட்டு போகிறதுக்கு அகத்திக்கீரை சாப்பிட மாட்டேங்கிறது, டயட்டை மாற்றி கொடுத்து அது சொல்ல மாட்டேங்கிறது. அதனால பசு கிடைக்கிறது, அகத்திக்கீரை கிடைக்கிறது, அகத்திக்கீரை கிடைச்சா பசு கிடைக்க மாட்டேங்கிறது, பசு கிடைச்சு தானே அகத்திக்கீரை சாப்பிட மாட்டேங்கிறது. எவ்வளோ ப்ராப்ளம் வருங்க அதில். அதனால அந்த காலத்தில் சொல்லி வச்சா 100 கனகஸ்ருங்கங்களோடு கூடிய பசுவை தானம் பண்ண ஒரு பெரிய புண்ணியம். சுவாமி வேற ஏதாவது வழி சொல்லுங்களேன். அதுதான் சொல்றா, யோகோஷதம் கனகஸ்ருங்கமயம் ததாதி விப்ராய வேத விதுஷேச்ச பகுஸ்ருதாய புண்ணியாம்ச்ச பாரத கதாம் ஸ்ருணியாம்ச்ச நித்தியம். ஆனா அதுக்கு என்ன பலனோ அதே பலன் கிடைக்குமா? மகாபாரதத்துல ஒரு திவளை கேட்டா கிடைச்சிருமா? மகாபாரதத்துல ஒரு பகுதி தானே இன்னைக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமம். நீங்க 8 நாள் கேட்க போறேன். அதனால 800 பசுக்களை நீங்க தானம் பண்ணிட்டு வந்ததா எல்லார்கிட்டையும் போய் சொல்லலாம். தப்பே இல்லை, ஊர்ல போய் சொல்லுங்க 800 பசு தானம் பண்ணிட்டு வந்தோம். பொய் இல்லை, ஏன்னா ஸ்லோகம் இருக்கு, யோ கோஷதம் கனகஸ்ருங்க மயம் ததாதி. ஆனா இதுல ஒரு ஒரு பொறி இருக்கு. 800 நீங்க போய் சொல்லலாம். எப்போன்னா விஷ்ணு சஹஸ்ரநாம உபன்யாசத்தை கேட்டிருந்தால்னா என்ன தெரியுமோ? கேட்டிருந்தால்னா என்ன? கேட்கறது இல்ல, கேட்டு அதன்படி இருந்தால். கேட்டிருக்கேளான்னு கேட்பா. கேட்டிருக்கேளான்னு அர்த்தம் கேட்டு அதன்படி இருக்கேளான்னு அர்த்தம். Have you listened and have you practiced as per what you have listened? That is கேட்டிருந்தேளா. அதனால விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை 8 நாள் கேட்டுட்டேள்னு வச்சுக்கோங்க. கேட்டிருந்தேள் என்றால் ஊர்ல போய் 800 பசுக்களை தாராளமா தானம் பண்ணேன்னு சொல்லலாம். அதனால அப்பேற்பட்ட பசுக்களை இந்த ஜனகன் வச்சிருக்கான். சொன்னா இங்க இந்த வேதம் படிச்சவாழ்ல யாரு வந்து ரொம்ப ஞானியோ இதை எடுத்துன்னு போங்கன்னு விட்டான். ஒருத்தரும் எப்படி சொல்லிக்கிறதுக்கு பயமா இருக்கு. திடீர்னு வந்தார் ஒரு ரிஷி. அந்த ரிஷி என்ன பண்ணார், யாக்ஞவல்கியர் வந்தார். அவர் சொன்னார், நான் தான் ஞானின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டார். சிஷ்யா இதெல்லாம் வீட்டுக்கு ஓட்டின்னு போனுட்டார். மற்ற ரிஷிகளுக்கெல்லாம் கோபம் வந்து கேள்விகள் கேட்டா சரமாரியா பதில் சொன்னார். ஆயிடுத்து போனார். போன உடனே உத்தாலகர்னு ஒரு ரிஷி தடுத்து நிறுத்தினார் இந்த யாக்ஞவல்கியரை. அவர் கேட்டார், அப்பா நான் உன்னை ஒரு கேள்வி கேட்கிறேன், கோச்சுக்காத. கர்தமர் அதாவது கபந்தன் என்பவருக்கு பிரத்யக்ஷமாகி பெருமாள் சில கேள்விகள் கேட்டார். என்ன கேள்வினா, இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் நடுவில் ஓடக்கூடிய ஒரு நரம்பு, there is one connect for all creations. நீங்க என்ன யோசிச்சு பாருங்களேன். ஒரு அம்மா சொல்லுவோம், கொஞ்சம் வயிற்ற வலிக்கிறது, ஐயோ ஒரு வாட்டி நம்ம பொண்ணுக்கு ஃபோன் பண்ணுங்களேன் அப்படிம்போ. உனக்கு வயிற்ற வலிக்கிறது, பொண்ணுக்கு எதுக்கு பண்ணணும்? பொண்ணுக்கு பண்ணி கேட்டால் அவள் சொல்லுவோம், அம்மா கொஞ்சம் கார்த்தாலேருந்து வயிற்ற வலின்னு சொல்லுவோம். அப்போ என்ன தோன்றது, அவளுக்கு அங்கே வயிற்ற வலி. அதே சமயத்தில் தாய்க்கும் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது பாருங்க. இது என்னன்னு சொல்லுவேள், ஏதோ ஒரு தொப்புள் கொடி இந்த தாயும் பிள்ளையும் இணைக்கிறது. அந்த மாதிரி இந்த உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் எல்லோரும் அவனுக்கு குழந்தைகளோனோ. அதனால நம்ம படுற ஒரு கஷ்டமும் அவனுக்கு கஷ்டமாக இருக்கலாம்.
அப்படிங்கிற நினைப்பு. வாட் இஸ் தட் ஒன் த்ரெட் தட் கனெக்ட்ஸ் ஆல் கிரியேட்டட் லிவிங் பீயிங்ஸ் அப்படின்னு கேட்குறார். அதுக்கு அவர் பதில் சொல்றார், அப்பா இது யார் இணைக்கிறார் தெரியுமா? பெருமாள் தான் இணைக்கிறார். அந்த பெருமாள் ஒருவன் தான் தண்ணீராய் இருப்பவன், தண்ணீரை காற்றிலும் வேறுபட்டவன், நெருப்பாய் இருப்பவன், நெருப்பை காட்டிலும் வேறுபட்டவன், பூமியாய் இருப்பவன், பூமியை காட்டிலும் வேறுபட்டவன். அதனால தான் சஹஸ்ரநாமத்தில் முன்னாடி வரும், பூமி எது? பகவானுக்கு பாதமா, ஆகாசம்ங்கிறது தலையா. பூப்பாதௌ யஸ்ய நாபிஹி வியசசுதனிலஸ் சந்திரசூரிய உச்ச நேத்ரே கர்ணாவாசாசிரௌத்யௌ முகமபி தஹனோ யஸ்ய வாஸ்தேயம் அப்திஹி அந்தஸ்தம் யஸ்ய விஸ்வம் சுர நர கககோ கோபிகந்தர்வ தைத்யைஹி சித்திரம் ரம்யம் யதேதம் திரிபுவன வபுஷம் விஷ்ணு ஈஷம் நமாமின்னு சொல்லக்கூடிய நாமம். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, உலகமே அவனுக்கு உடம்பு. அப்பேற்பட்ட உடம்பாயிருப்பவன் யார்? அதுதான் 8வது திருநாமம் பூதாத்மா. சர்வேஷாம் பூதானாம் ஆத்மா. சர்வேஷாம் பூதானாம் ஆத்மானா பூதானாம் பூதாத்மா ஆத்மதயா ஸ்திதா. எவன் ஒருவன் உலகத்துக்கே ஆத்மாவாய் இருக்கின்றானோ, அந்தர்யாமியாய் இருக்கின்றானோ அவனே அவன் அப்படின்னு சொல்றா. சர்வேஷாம் பூதானாம் ஆத்மா. இந்த நாமத்தை சொன்னா பலன் சொல்லியிருக்கா. அதாவது நம்ம கேஸ் எல்லாம் இருக்கு கோர்ட்ல, கோர்ட் கேஸ்லாம் ஜெயிக்கணும் அப்படின்னா என்ன பண்றது? இந்த பூதாத்மாங்கிற நாமத்தை சொல்லிகிட்டே இருந்தா கோர்ட் கேஸ்லாம் ஜெயிக்குமா? உடனே இது சொல்லிவிட்டு ஜெயிக்கிறதான் போய் பார்க்காதீங்க. நம்ம பக்கம் நியாயமும் இருக்கணும், இருக்கு இல்லையா? சொல்லிவிட்டேங்கிறதுக்காக சொல்லாதீங்க. இந்த பூதாத்மா நமக்கு பெண்டிங்காக இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இந்த நாமம் சொன்னால் நடக்குங்கிற பலன். அதனால 8வது திருநாமம் அந்த நாமத்தை சொல்கிறேன். பூதாத்மனே நமஹ, 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 பூதாத்மனே நமஹ. இப்போ 9வது திருநாமம் ஆச்சரியமான திருநாமம். அதாவது நல்ல க்ஷேத்திரம்ங்கிற இடம் இருக்கணும் இல்லையா? க்ஷேத்திரம்ங்கிறது இஸ் அ பிளேஸ். இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, தமிழில் இருக்கே கோவில் இல்லா ஊரிலே குடியிருக்க வேண்டா. அதனால தானே இப்போ போட்டிருக்கான், ஸ்மார்ட் சிட்டிஸ் ஷுட் பி கால்டு குட் சிட்டிஸ். ஒரு ரிப்போர்ட் படிச்சேடா, அது என்ன சொல்கிறான், ஸ்மார்ட் சிட்டியில் எல்லாம் நல்லா இருக்கும், ஆனால் கல்ச்சர் இருக்குமா இல்லையான்னு தெரியாது. எங்கள் மயிலாப்பூர் தேசிகன் கோவில் இருக்குமா ஸ்மார்ட் சிட்டியில் அப்படின்னு பல பேர் கேட்குறா. அதனால் எங்கள் உப்பிலியப்பன் இருப்பாரான்னு பல பேர் கேட்குறா. கோவில் இல்லா ஊரிலே குடியிருக்க வேண்டாம். நல்ல ஒரு ஊர்னா ஒரு கோவில் இருக்கணும். ஒரு கோவில் இருந்தால் போகிறோம். பல பேர் என்ன இப்போ ஈகோ கிளாஷஸ்னால அவாவா ஒரு கோவில் கட்ட ஆரம்பிச்சுடுறா. கோவில் கட்டுறது பெரிய விஷயம் இல்லை சுவாமி, அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆள் இல்லையே. அடுத்தது யார் மெயின்டைன் பண்ண போகிறான்னு பார்க்கறது இல்லை. இவா மாட்டு கட்டி வச்சுட்றா. ஆகம சாஸ்திரம் இருக்கோ இல்லையோ, மேலே கல்யாண மண்டபம், கீழே கோவில், பெருமாள் கர்ப்பகிரகத்துக்கு மேலே பாத்ரூம் இருக்கும். ஆச்சரியமாக இருக்கும். அதாவது நம்மளால் முடிஞ்ச மெயின்டெனன்ஸ்க்கு ஏதாவது கொடுக்க முடியுமான்னு பார்க்கணுமே ஒழிய கோவிலுக்கு கட்டுறதோ கிட்டுறதோ. அதே மாதிரி ரொம்ப இந்த ஆபரணங்களுக்கு பணம் சேர்க்கறதோ. கோவில் ஏதோ அன்னதானம் பண்ணுறா அது கொடுக்குறோம், ததியாராதனை பண்ணுறா கொடுக்குறோம், கோவில் தினம் எண்ணெய்க்கு கொடுக்குறோம், புஷ்பத்தை கொடுக்குறோம், ஓகே. இந்த பெருமாளுக்கு தங்க கிரீடத்தில் நவரத்னங்களாக பதிக்கணும். சுவாமி எத்தனையோ கோவில்கள், நீங்கள் சீர்காழி பக்கத்தில் 108 திவ்யதேசங்களுக்கு, திருத்தெற்றி அம்பலம், அரியமேய விண்ணகரம்லாம் போய் பார்த்தேன்னா அந்த கோவிலை பார்த்தா கண்லேயும் ஜலம் வரும். அப்படி இருக்க கோவில்கள்லாம். இன்னொரு பக்கம் பார்த்தேன்னா திருவேங்கடமுடையானுக்கு வாரம் வாரம் ஒரு 50 kg ஒருத்தர் ஸ்வர்ண கிரீடம் சாத்திரா. என்ன பண்ணுறது? இதுலேயே இப்போ என்ன எடுத்து, பணக்கார பெருமாள் ஏழை பெருமாள்னு எடுத்து இல்லையா? அழிசிங்கர் முன்ன சாதிப்பார், டே திருவள்ளூருக்குலாம் ஒன்றும் பண்ண வேண்டாண்டா, அது பணக்கார குட்டி, அது பார்த்துக்குவோம் அப்படிம்பார் அழிசிங்கர். அதனால் பெருமாள்லேயே இப்படி கிளாஸிஃபை ஆகிடுத்து பாருங்கள். எல்லாம் அங்கே இருக்கிற பெருமாள் தான் இங்கே இருக்கார், இங்கே இருக்க பெருமாள் தான் அங்கே இருக்கார். ஆனால் அவர்லேயே லக்கு இருக்குது, க்ஷேத்திர மகாத்மியம்னு இருக்கு. அந்தந்த அதான் சொல்லுவாள், இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து உங்கள் அப்பா நன்னா இருக்கார் அப்படின்னு என்ன பண்ணிடுறோம், நல்லது நடக்கிறது கெட்டது நடக்கிறதுலாம் வீட்டுக்கு சேர்த்துடுறோம். வீடு எங்கே இருக்குது? ஸ்தலத்தில் இருக்குது, க்ஷேத்திரம். அதனால் க்ஷேத்திரம் நல்ல க்ஷேத்திரமாக இருக்கணும், தர்மம் விளைவிக்கக்கூடிய க்ஷேத்திரமாக இருக்கணும். அதனால தான் திருதராஷ்டிரன் கேள்வி கேட்டான், தர்மக்ஷேத்ரே
குருக்ஷேத்ரே சமவேதா யுயுத்சவஹ மாமகாஃப் பாண்டவாச்சைவ கிமகுர்வத சஞ்சய அப்படின்னு கேட்கிறார். பகவத்கீதைக்கே ஒரு விஷயம் பாருங்க. பகவத்கீதை யாரு கேள்வி கேட்டா யார் பதில் சொன்னா? அர்ஜுனன் கேள்வி கேட்டான். யார் பதில் சொன்னா? கிருஷ்ணர். அதனால அர்ஜுனன் கேள்வி கேட்டு கண்ணன் கிருஷ்ண பரமாத்மா பதில் சொன்னதுதான் ஸ்ரீ பகவத்கீதை. ஆனால் பகவத்கீதைக்கே பெருமை என்ன தெரியுமோ? முதல் கேள்வி கேட்டது திருதராஷ்டிரன், சொல்லி முடிச்ச பதில் கடைசி பதில் சஞ்சயன். இந்த வைரத்தை அப்படியே வெளில வைக்க மாட்டா. என்ன பண்ணிடுவா? வைரத்தோட ஒரு பொட்டிக்குள்ள போட்டி வைப்பா. மேலே ஒரு மூடி இருக்கும், கீழே ஒரு மூடி இருக்கும். அந்த மாதிரி பெருமாளும் அர்ஜுனனும் பேசிய பகவத்கீதைங்கிற அந்த வைரத்தோடு வைர கிரீடத்தை மேலே ஒரு கொப்பியா இருக்கக்கூடிய திருதராஷ்டிரன் கேள்வியாலும் கீழே இருக்கக்கூடிய சஞ்சயனின் பதிலாலையும் மூடி வச்சா. அதுக்கு குருக்ஷேத்திரம்னு பேர். அதனால தான் ஆரம்பிக்கும் போதே கேட்குறான் திருதராஷ்டிரன், என் குழந்தைகள் நல்லது தானே பண்ணியிருக்கா, எந்த அப்பா அம்மாவுக்கு குழந்தைய விட்டு கொடுக்கணும்னு தோணுமா? அது அசடையே பேசினாலும் அது நன்னா தான் இருக்குது அப்படின்பா. பக்கத்தாது குழந்தை சமத்தாவே இருந்தாலும் அது என்ன கொழுப்பு எல்லாம் அவள் அம்மாவே கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிடுவா. நம்மாத குழந்தைய பற்றி அதே தான் திருதராஷ்டிரன். அதனால தான் தேசிகன் எடுத்தார் தாத்பரிய சந்திரிகையில் எடுக்கும்போது சொன்னார், திருதராஷ்டிரன் யாருன்னர்? குருடன்னர். குருடன்னு தெரியுமே. ஐயோ நீ நினைக்கிற குருடன் இல்லை, உள்ளுக்குள்ளேருந்து குருடன் விட்டார். அந்தாஹ அந்த கரணஸ்சந்தாஹ, உள்ளுக்குள்ளேந்து அவன் குருடன். வெளி குருடனா இருக்கிறது எவ்வளோ பேர் இந்த ஹெலன் கில்லர் இவாள்லாம் சாதிச்சிருக்காளே. கண்ணு இருந்து நம்ம என்ன சாதிச்சுட்டோம், கண் இல்லாதவ என்ன சாதிக்காம இருந்துட்டா, அது இல்லை. ஆனால் உள்ளுக்குள்ள குருடாலாம் இருக்கக்கூடாது. நம்ம மாத்து குழந்தையே இருந்தாலும் தப்பு பண்ணாலும் தட்டி கேட்குற சாமர்த்தியம் இருக்கணுமே ஒழிய அது பரவாயில்ல, நம்ம இது பண்ணோம் இதை யார் கேள்வி கேட்பா அப்படிங்கிற எண்ணம் இருந்ததுன்னு வச்சுக்கோ, இது உருப்பிடுவதற்கு வழி அல்ல. திருதராஷ்டிரன் அப்படி செய்தான். ராஜாவா இருக்க வேண்டியவன், ராஜாவுக்கு எல்லோரும் சமம். தன் குழந்தை என்ன தம்பி குழந்தை என்ன, ஆனா கேட்டான் சமவேதா யுயுத்சவஹா மாமகாஹா, என் குழந்தை என் குழந்தைள் கேட்டான். மாமகாஹா பாண்டவாச்சைவ, பாண்டு குழந்தைகள்னு கேட்டான். இவன் ஒழுங்கா ஒரு பெரியப்பாவா இருந்தா என்ன பண்ணியிருக்கணும்? என் குழந்தை என் தம்பி குழந்தை என்ன பண்றான்னு கேட்டிருக்கணும். பெரியப்பா ஸ்தானத்துலன்னு கேள்வி கேட்டிருந்தா. ஒருவேளை ராஜாஸ்தானத்துல கேள்வி கேட்டிருந்தா என்ன பண்ணியிருக்கணும்? பாண்டு குழந்தைகளும் திருதராஷ்டிர குழந்தைகளும் என்ன பண்றான்னு கேட்டிருக்கணும். என்ன சுவாமி நீங்க சொல்றீங்க, அவன் தானே திருதராஷ்டிரன், அவனே எப்படி கேட்பான்? இந்த பல பேருக்கு இந்த பேச்சு சாமர்த்தியம் இப்படி பண்ணுவோம். இந்த கேரளத்துக்குலாம் போயிட்டா ஆண்டிக்கு ஒரே கோபம் அப்படின்பா. யார் ஆண்டினா அவளே ஆண்டியா இருப்பா. எனக்கு கோபம்னே சொல்ல மாட்டா, ஆண்டிக்கு கோபம்பா. யார் அந்த ஆண்டினா ஸ்வயம் ஆண்டி அவளாவே இருப்பா. அம்மைக்கு கோபம் வரும். யார் அம்மை? நான் தான் அம்மை. அதனால தன்னைக்கே ஒரு தேர்ட் பர்சன்ல சொல்லிக்கிறா இல்லையா, அவன் சொல்லியிருக்கணும். திருதராஷ்டிரன் குழந்தைகளும் பாண்டு குழந்தைகளும் என்ன பண்ணியிருக்கணும்னு கேட்டிருக்கணும். அவன் அப்படியும் கேட்கல. என் குழந்தைகள் என் தம்பி குழந்தைகளும் கேட்கல, கலந்துட்டான். என் குழந்தைகள் பாண்டு குழந்தைகள்னு கேட்டுட்டான். மாமகாஹா பாண்டவாச்சைவன்னா. சஞ்சயன் தலைப்பாடா அடிச்சுன்னா, இதுக்கு உட்காந்து பகவத்கீதையை நான் சொல்ல போறேனே அப்படின்னு நினைச்சுன்னா என்ன பண்றது? உப்பு சாப்பிட்றான் வா விட்டு உப்பிட்டவரை உள்ளளவும் நினைன்னு ஆயிடுத்து. அதனால சாப்பிட வேண்டிய தள்ளெழுத்து இவனுக்கு உட்காந்து பகவத்கீதை, பகவான் சொன்ன பகவத்கீதை பீஷ்மர் கதறார் என் காதல விழலியேன்னு இந்த குருடன் காதல போய் விழுந்தது. என்ன பண்றது சொல்லுங்க? அதுதான் தள்ளெழுத்துங்கிறது. அதனால எதுக்கு சொல்ல வந்து அப்பேற்பட்ட குருக்ஷேத்திர பூமி. இதுல இன்னொரு விசேஷம், ஏன் அதை தர்மக்ஷேத்திரம்னு சொல்லணும்? இவன் பண்ணி குழந்தைகள் பண்ணுறதெல்லாம் அட்டூழியம். முன்னாடி சபையில் நிறுத்தி ஒரு பெண்ணை வஸ்திரத்தை பிடிச்சு இழுக்கிறான். எவனாவது ஒரு புத்தி உள்ள தூளி திவள புத்தி இருக்கிற அப்பன் சப்போர்ட் பண்ணுவானா? பண்ணான். ஏன் பண்ணான்னா அது நல்ல பூமியா, சண்டை போடுற பூமி. தர்மக்ஷேத்ரே. ஏன் தர்மக்ஷேத்திரம்னார்? அதுக்கு ரொம்ப அழகான ஒரு விசேஷம் கொடுக்குறார். திருப்பாவையில் ஒரு அழகான கட்டம். கொஞ்சம் சிவா கொஞ்சம் கதவு திறக்கிறீங்களா? பரவாயில்ல, சத்தம் வந்து தானே. அதனால புற்றரவல்குல் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாடா சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி அப்படின்னு இருக்கிறா. புற்றரவல்குல் புனமையிலே, அரவு குல், புற்று அரவல்குல். இது என்ன சுவாமி புற்றரவல்குல்னா? அந்த பெண்ணை எழுப்புற ஆண்டாள். என்னன்னு சொல்லி எழுப்புறான்னா பதிவிரதா நாரியேன்னு ஒரு பாம்பை பத்தி சொல்றா. இதை பத்தி எங்க ஆச்சாரியன் ஒரு அழகான கதை சொல்லுவர், மகாபாரதத்துல இருக்குன்னு. Why they chose குருக்ஷேத்ரா as the place of fighting. ஏன்னா பிளேஸ் ஆஃப் ஃபைட்டிங் அந்த காலத்துலலாம் எப்படின்னா, சண்டை போட்டாலும் வார் பண்ணாலும் they will play it like sports.
ஸ்போர்ட்ஸ்னால் எப்படி கார்த்தால 6 மணிக்கு ஆரம்பிக்கணும், சாயங்காலம் 6 மணிக்கு முடிக்கணும் இல்லையா? ஓடிஐனா நம்ம என்ன பண்ணுறோம், 1 டே இன்டர்நேஷனல் முடிச்சுடணும், 50 ஓவரில் முடிக்கணுங்கிறோம். 2020னா 20 ஓவர்ஸில் முடிக்கணுங்கிறோம். ரூல்ஸ் இருக்குது ஃபார் அ கேம். அந்த மாதிரி தான் வார்க்கும். அந்த காலத்தில் கார்த்தால சங்கு ஊதுவா. சங்கு ஊதுவான்னா யுத்தத்துக்கு. ஏன்னா நம்ம மெட்ராஸில் வந்து சங்கு ஊதிவிட்டார் சார்னா அதுக்கு வேறு அர்த்தம். இங்கே சங்கு ஊதுவார்னா யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு. அதே மாதிரி சாயங்காலம் அஸ்தமனம் ஆகும்போது சங்கு ஊதுவா முடிச்சுடணும், க்ளோஸ் சாப்டர். அதனால தான் கட்டோத்கச்சனா ராட்சசனாக இருக்கிறதுனால தான் ராத்திரி வந்து சண்டை போட்டான், நிஷாச்சராள வாழலாம். அதனால தான் ரூல்ஸ், அவளுக்கு வேறு ரூல்ஸ் அது இல்லையா? இப்போ வந்து ஒரு லேடி வந்து இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ் வச்சுருக்கா, கார் ஓட்டின்னு போகிறா, சிக்னலை பார்த்துட்டு கரெக்டாக அந்த சிக்னலை பார்த்து நிறுத்துறா, லைசன்ஸ் வச்சுருக்கா, போலீஸ் பிடிச்சின்னு போய்ட்றா. ஏன் ரெட் லைட் நம்ம ஊரில் அப்படியே எடுத்துரு நிறுத்தக்கூடாது, ரெட் லைட்லேயே நிறுத்தக்கூடாது. அது வாஸ்தவமாக சுவாமி சொல்கிறார். என்ன தெரியுமா, சவுதி அரேபியாவில் கார் ஓட்டியிருக்கா. இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ் இருந்தாலும் சவுதி அரேபியாவில் பெண்கள் கார் ஓட்டக்கூடாது இருக்கு இல்லையா? அதனால் ஒரு ஊருக்கு அப்ளை ஆகிற ரூல் இன்னொரு ஊருக்கு அப்ளை ஆகாமல் இருக்கே. அதனால் இந்த குருக்ஷேத்திரத்தை பற்றி ஒரு சரித்திரம் சொல்கிறா. என்னன்னா, பரசுராமர் நிறைய சொத்து சேர்த்துவிட்டார். ஏன்னா எல்லா ராஜாக்களையும் கொன்னுவிட்டார். ஒரு ராஜா மாதிரி தான் இன்னொன்று இருக்குது, இது 2Gனா அது 3Gன்னு எல்லாத்தையும் கொன்னுவிட்டார் போட்டு. அதனால் ராஜாக்கள் எல்லாம் கொன்னார், சொத்தெல்லாம் வந்துடுது. இப்போ என்ன பண்ணுறது, பரசுராமருக்கு ஹி டசன்ட் நீட், ஹீ இஸ் நாட் மேரீட். அதனால் அவருக்கு அதுவும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சிருந்தார். யாருக்காவது கொடுத்துடணும்னு பார்த்து கஷ்யப்பரை கூட்டார். கஷ்யப்பா ஸ்டார்ட் இமீடியட்லின்னு டெலிகிராம். அது கல்கட்டாவில் அது கூட நின்று போயிடுது. இப்போ டெலிகிராம் சர்வீசஸ் பீன் ஸ்டாப். அவர் அந்த காலத்து மச்சே டெலிகிராம் கொடுத்தார், ஸ்டார்ட் இமீடியட்லி. அந்த காலத்து தந்தி வந்துடுத்துனாலே அழ ஆரம்பிச்சுடுவா இல்லையா? தந்தினாலே அழுக. உடனே வாத்தியாரை கூட்டு சொல்லிவிடுவா, தந்தி இன்னும் படிச்சிருக்கவே மாட்டா. அதனால் வந்து இவர் ஓன்னு அழ ஆரம்பிச்சுட்டார். என்ன ஸ்டார்ட் இமீடியட்லி இருக்குல்ல, சொன்னவர் பரசுராமர் கூட்டுவிட்டாரே, இது சரியான கான்ட்ரவர்ஷியல் கேரக்டர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் கஷ்யப்பர். அப்போது அந்த குருக்ஷேத்திர பூமிக்கு தான் போகிறார். பரசுராமர் சொன்னார், சீப்பா இதெல்லாம் தான் டாக்குமெண்ட்ஸ், எனக்கு வந்திருக்க சொத்து, எனக்கு இதெல்லாம் வேண்டாம், ஐம் ட்ரான்ஸ்ஃபரிங் இட் யுவர் நேம், ஐ கால் த ரெஜிஸ்ட்ரார், யூ ரெஜிஸ்டர் இட். இதெல்லாம் எடுத்துட்டா பாவம், அத்தனை பாவமும் நமக்கு வந்து சேருமேன்னு கஷ்யப்பர் யோசிக்கிறார். மாட்டேன்னு சொன்னால் 21வது பரம்பரை வரைக்கும் கொண்டு இருக்கார் பரசுராமர், 22வது கஷ்யப்பர் ஆகிடுவார். இப்போ என்ன பண்ணுறதுன்னு கஷ்யப்பர் யோசிச்சுட்டு இருக்கார். அதுக்குள்ளே என்ன பண்ணாராம் பரசுராமர், நான் சந்தி பண்ணிட்டு வரேன்னு போயிட்டாராம். அப்படி யோசிச்சுட்டு இருக்கார். அப்படி பார்க்கும்போது ஒரு புற்றுக்குள்ள பாம்பு. நீங்கள் உடனே பாம்பு புத்துன்னு சொல்லுவோம், பாம்புக்கு பால் ஊற்றுறது. அது எங்கேருந்து அதெல்லாம் வந்ததோன்னு எனக்கு தெரியல சுவாமி. இதெல்லாம் இந்த நம்பிக்கைன்னு போய் இப்போ எது பண்ணாலும் நம்பிக்கை. இதுவும் சொல்லிட சாமி குத்தும், சாமி கண்ணை குத்தும். இது வரைக்கும் எந்த சாமி கண்ணை குத்திருக்கு, கண்ணை குத்தினா அது சாமியா? இதெல்லாம் தான் உங்கள் குழந்தை கேள்வி கேட்குறா, பதில் இருக்க மாட்டேங்கிறது. அந்த பதில் இல்லாத போகிற சமயத்தில் அதுக்கு நம்பிக்கை போயிடுறது. இப்போ இதெல்லாம் நம்ம வேண்டாததெல்லாம் பண்ணுறதுனால என்ன, இந்த வந்து இவ்வளோ விளக்கேற்றினாதான் உண்டு, இவ்வளோ தேங்காய் உடைச்சாதான் உண்டு, இப்படியெல்லாம் என்னவோ ஒரு கணக்கு வச்சுருக்கோம், என்னன்னு தெரியல. ஆகம சாஸ்திரத்தில் திருமஞ்சனம் பண்ணணும்னு சொல்லியிருக்கா. அது ஒரு குடத்தில் பண்ணாலே போருமே. அது என்ன 108 பால் குடம். அதுதான் உங்கள் குழந்தைகள்லாம் கேட்குறா, ஏன்ப்பா ஏழைகள் எவ்வளோ பேர் இந்தியாவில் இருக்கா, அவளுக்கெலாம் அந்த பாலை கொடுக்கூடாதான்னு. அதெல்லாம் பெருமாள் பற்றி பேசாத, சாமி கத்தும். ஏன் கேட்குற கேள்வி ஒழுங்காக தானே இது கேட்குறது. அப்புறம் அதுக்கு பக்தி வருதா இல்லையாங்கிறது அது தெனாவட்டு தான். நான் என்ன சொல்கிறேன்னா, கேள்வி என்னமோ நல்ல கேள்வி தானே. ஒரு குடத்தில் திருமஞ்சனம் பண்ணால் போருமே, பாக்கி ஏழைகளுக்கு கொடுக்கலாமே. என்னவோ நம்ம இப்படிலாம் கிரமம் வச்சுருக்கோம். இப்படிலாம் ரிலீஸ் ஆகணும்னா 50,000 குடத்தில் வந்து இப்போ பால் அபிஷேகம் பண்ணோங்கிறா. என்னென்னவோ இப்படிலாம் நடக்கிறது. எதுக்கு நான் சொல்ல வரேன், முற்போக்குன்னு நம்ம சொல்கிறோம். வி ஆர் ஆல் ஃபார்வர்ட் திங்கிங். இதுவா ஃபார்வர்ட் திங்கிங்கு? ஏன் நம்ம பெரியவாள்லாம் பண்ணது தான் ஃபார்வர்ட் திங்கிங். அதனால் இவர் என்ன பண்ணார், இந்த பாம்பு முதல்ல புத்தே கட்டாது. அதுக்கு இந்த சிவில் இன்ஜினியரிங்லாம் அது படிக்கலை. அது இந்த கரையான் புத்து தான். அது டெனண்ட் வந்து ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்டில் அந்த புத்தை தந்து ஆக்கின்றது. இந்த முன்னெல்லாம் பம்பாயில் ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்டுன்னு உண்டு. ஒரு சின்ன வீட்டில் இருப்பா, அதுக்கு ஒரு 100 ரூபா வாடகை கொடுத்துட்டே வருவா. அது ஒரு 20 வருஷம் ஆனோடனே வீடு அவளுக்கு சொந்தம்னு ஆகிடும். அது ரீடெவலப்மெண்ட்டுக்கு போய் ஒரு 900 ஸ்கொயர் ஃபீட்டில் பிரமாதமாக 2 கார் பார்க்கிங்கோட கிடச்சிரும். அப்போ என்ன சொல்லுவா, ஏன் வீடும்பா. கடைசியில் பார்த்தா இது யாரோ கட்டின வீடு, இவள் வாடகை கொடுத்து தந்தாயிடுத்து. ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்டில் தான் இந்த பாம்புக்கும் புத்தாயிடுத்துது. அவ்வளோதான். அதுக்கு பாவம் அதெல்லாம் சிவில் இன்ஜினியரிங்லாம் அது படிக்கலை. அது பாவம் அவ்வளோலாம் டேலண்டட் இல்லை. அதனால் வந்து இந்த புற்றுக்குள்ளே பாம்பு, மேல் ஸ்னேக் எங்கேயோ வெளில போயிருக்கு, அது மார்க்கெட்டிங்க்கு எங்கேயோ போயிருக்கு. இந்த ஃபீமேல் ஸ்னேக் என்ன பண்ணிடுது, அது வெளில வந்திருக்கு. வெளில வரும்போது இன்னொரு மேல் ஸ்னேக், இது மேல் ஸ்னேக் நம்பர் 2. இதெல்லாம் கஷ்யப்பர் பார்த்துட்டு இருக்கார். நேஷ்னல் ஜியோகிராஃபிக் சேனல் அவர் கண் எதிர்க்க தெரியுது.
இப்போ இன்னொரு ஆண் பாம்பு என்ன பண்ணிட்டு தான் இந்த பெண் பாம்போட உறவு வச்சுக்கணுங்கிறதுக்காக புற்றுக்குள்ளே நுழையிறது. இப்போ இந்த பெண் பாம்பு வெளில போர்ட் போட்டுடுத்து, டு நாட் டிஸ்டர்ப், ஹோட்டல்லலாம் வைக்கிறான் பாருங்க, அந்த மாதிரி போட்டுடுத்து. இந்த ஆண் பாம்பு புரிஞ்சுக்கல. இது நம்ம இப்போ இந்த நேற்று ஏதோ டெல்லியில் போட்டிருக்கானே மேரு கேப் டிரைவர் மாதிரி, அது உள்ளே போயிடுது. உள்ளே போயிட்டு வெளில வரும்போது அந்த ஆண் பாம்பு 100 துண்டாக செதறி வந்து தான். இதை கஷ்யப்பர் பார்த்தார் மகாபாரதத்தில் இந்த கதை. அப்போ அவர் யோசிச்சாராம், இந்த பாவப்பட்ட சொத்தெல்லாம் இவர்கிட்டேருந்து வாங்கிக்கிறோமேன்னு கவலைப்பட்டோம். ஆனால் எந்த க்ஷேத்திரத்தில் வாங்கிக்கிறோம்? எந்த க்ஷேத்திரத்தில் ஒரு பெண் பாம்பு வேண்டான்னு சொல்லியும் ஆண் பாம்பு உள்ள போச்சோ, அந்த ஆண் பாம்பு நசிக்கப்பட்டதோ, அந்த பாதிவிரத்தியத்தோடு கூடிய ஒரு பெண் பாம்பு இருக்கக்கூடிய க்ஷேத்திரத்தில் வாங்கிக்கிறோம். அதனால தர்மம் தான் இங்கே ஜெயிக்குங்கிறதுனால குருக்ஷேத்திரம்னு ஆச்சான். அதனால தான் அந்த ஊரில் போய் சொத்தை வாங்கிட்டார், பிற்காலத்தை சண்டை போட்டா. அப்பேற்பட்ட குருக்ஷேத்திரம்ங்கிற பூமி அது வடதேசத்தில் நம்ம நாளைக்கு போய் சேவிக்க போகிறோம். அந்த இடத்துல 2 குருக்ஷேத்திரத்தில் 2 பாருங்கோ. ஒன்று கீதை சொன்ன இடத்தையும் சேவிப்போம், இன்னொன்று விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொன்ன இடத்தையும் சேவிப்போம். இது 2 தான் நமக்கு வாழ்க்கையில் வேணும். கேயம் கீதா நாமசஹஸ்ரம் 2ம் இங்கேயே வந்துடுத்து பாருங்க. அதனால தான் அந்த காலத்தில் ஒரு பெரிய சர்ச்சையாம், தெற்கில் கோவில் இருக்குன்னு சொல்கிறேன். ஆனால் கிருஷ்ணரும் ராமனும் அவதரித்து பிறந்து வளர்ந்தது எல்லாம் வடதேசத்தில் தானே, தசாவதாரம் நடந்தது ஆங்கு தானே, இங்கு என்ன நடந்ததுன்னு கேட்டாலாம். தேசிகன் எடுத்தார், அபினவ தசாவதாரம் நடந்தது இங்கே. அபினவ தசாவதாரம்னா த நியூ 10 அவதாராஸ், 10 ஆழ்வார்கள் அவதரித்தது தெற்கில் தான் அப்படின்னு விட்டார். அதனால் ரொம்ப நாழியாக எடுத்து இன்னைக்கு இதுக்கு மேலே வேண்டாம், கொஞ்சம் காற்றும் வரணும். அதனால் வாயு பகவானும் ஸ்தம்பிச்சு போயிருக்கார் ஒரு நிமிஷம். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காரா அப்படின்னா இந்த நாமத்தை முடிச்சுடுறேன், ஏன்னா இந்த ராம ரொம்ப முக்கியமான நாமம். அதனால் கும்பகோணம்னு சொன்னாலே என்ன ஞாபகத்துக்கு வரும்? ஈய சொம்பு ஞாபகத்துக்கு வரும், வெத்தலை ஞாபகத்துக்கு வரும். இதெல்லாம் தான் ஞாபகம். ஏன்னா கும்பகோணம்னா இதெல்லாம் தான் சுவாமி ஞாபகத்துக்கு வருது. அப்படி அதையும் சேர்த்து இருக்கவே இருக்கார். ஆறாவமுதன் சாரங்கபாணி கிடந்தவார் எழுந்திருந்து பேசுவாழி கேசனை. என்ன க்ஷேத்திரம் தெரியுமோ? பாஸ்கர க்ஷேத்திரம் அது. சூரிய க்ஷேத்திரம் கும்பகோணம். சந்திர க்ஷேத்திரம் எது? சந்திரன்னா நான் சந்திரன், அதாவது சந்திரனுக்கு இருக்கிற கோவில் கேட்கல. வந்துட்டு கிட்டத்தட்ட வெரி குட், பிக் ஹேட்ஸ் ஆஃப். அதுதான் பரிமள ரங்கநாதன். திரு இந்தளூர்னு பேர் பெருமாளுக்கு. இந்தளூரீரே மாயவரத்துக்குள்ள இருக்கக்கூடிய பெருமாள் பரிமள ரங்கநாதன். ஏன்னா படுத்துன்னு இருக்க பெருமாள் நிறைய. திருவள்ளூர் சேவிச்சிருக்கேளா? வைத்திய வீரராகவ பெருமாள். எவ்வுள் ஏசனின்ன பெருமான் எவ்வுள் கிடந்தானே. ஷாலஹோத்திர மகரிஷி மேல கையை வச்சு பிரம்மாண்டமா படுத்துன்னு இருப்பார். திருவனந்தபுரம் சேவிச்சிருக்கேளா? அது என்ன ஆச்சரியம், நாபியிலேருந்து பிரம்மா 3 துவாரங்கள், அது ஒரு விதமான சயனம். ஸ்ரீரங்கத்தில் இருக்கவே இருக்கார். எல்லாத்தையும் விட்டுட்டு கவலைப்படாதே அப்படின்னு கையை வச்சு படுத்துன்னு இருக்கார். குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கின்னு படுத்துன்னு இருக்கார். அது ஒரு அழகு. எனக்கு ஆதிசேஷன் இங்கே அவர் இங்கே விட்டுட்டு போயிட்டார் ஒரு வாட்டி. அது எங்கன்னா ஸ்தலசயனம்னு மகாபலிபுரத்தில் மாமல்லபுரத்தில் ஸ்தலசயன பெருமாள் கீழே தரையில் படுத்துன்னு இருப்பார். திருநீர்மலையில் மலைக்கு மேலே படுத்துன்னு இருப்பார். இந்த மாதிரி பெருமாள் படுத்துன்னு கொண்டு இருக்கக்கூடிய திவ்யதேசம் அநேகம். ஆனால் படுத்துன்னு இருக்கிறதெல்லாம் ஒரே மாதிரி நினைக்காதீங்க. இப்போ கும்போணத்தில் அரையும் குறையமாக படுத்துட்டு இருப்பார், உத்தான சயனம்னு பேர். ஸ்ரீரங்கத்தில் புஜங்க சயனம் நன்னாவே படுத்துட்டு இருப்பார். இதே நீங்கள் பரிமள ரங்கநாதன் மாயவரத்தில் போய் சேவிக்கணும். இந்த பல பேர் குழந்தைகள்லாம் சாஃப்ட்வேரில் வேலை பார்க்குறவா 12 o'clock தான் லாஸ்ட் கால், யூஎஸ் கால் முடியும் ராத்திரி. அப்படியே ப்ரீஃப் கேஸோட ஷூவோட கவச்ச குண்டலங்களோட வீட்டுக்கு அப்படியே படுத்துக்கும். காலத்தால் பார்த்தேன்னா பாதுகா ஆராதனம் பண்ணுற மாதிரி பாதுகை இருக்கும், ஷர்ட் இருக்கும், கையில் இது இருக்கும். அதோட அப்படி தான் பரிமள ரங்கநாதன் சங்கு சக்கரத்தோட கிரீடத்தோட கதையோட படுத்துட்டு இருப்பார். இவருக்கு கொஞ்சம் அரிக்காதான்னு தோணும், அப்படி இருக்கும் பரிமள ரங்கநாதன். ஆனால் அவருக்கு அரிக்காமல் இருக்கும். ஏன்னா அவருடைய படுக்கை அவருக்கு ஏற்ற மாதிரி மாறும். நம்ம படுக்கை அப்படி மாறாதே. அவன் ஸ்லீப் வெல்னு சொன்னாலும் நம்ம ஸ்லீப் பண்ணாதான் அது வெல், அது நம்மளை மாற்றாது. ஆனால் அங்கே ஆதிசேஷன் சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமா பெருமாளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிப்பார் தன்னை. ஹீ வில் சேஞ்ச் அண்ட் மாடிஃபை அக்கார்டிங்லி. அதனால் அது பரிமள ரங்கநாதன். அது சந்திர க்ஷேத்திரம்னு பேர் மாயவரத்துக்கு. பாஸ்கர க்ஷேத்திரம் கும்பகோணம். இது இந்து க்ஷேத்திரம், சந்திர க்ஷேத்திரம். எதுக்கு நான் சொல்ல வந்தேன்னா கும்போணத்துக்கு நீங்கள் போய் சேவிக்கணும். ஆச்சரியமான பெருமாள். என்னென்னா ரதம். ஸ்ரீசுக்தத்தில் மகாலட்சுமி எப்படி வரான்னு சொல்கிறது. ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம். இதை பெண்கள் சொல்லக்கூடாது, ஆண்கள் தான் சொல்லணும். வேதத்தை பெண்கள் சொல்லக்கூடாதுன்னு நம்ம பெரியவாழ்லேருந்து சொல்லின்னு வந்துட்டுருக்கா.
ஏன்னு பல காரணங்கள் இருக்குது. நான் சொல்லுவேன்னாலும் சொல்லலாம், யாரும் ஃபத்வாலாம் போட மாட்டாங்க, அதனால் கவலையே பட வேண்டாம். இதெல்லாம் பெருமாள் ஸ்ருதி ஸ்மிருதி மமைர் வாக்யான்னு அவர் சொல்லி வச்சுட்டு போயிட்டார். இப்போது வாஷிங் மிஷின் வாங்கும்போது சொல்லுவான், டோன்ட் புட் காட்டன் க்ளோத்ஸ் ஹியர், டோன்ட் புட் கலர் க்ளோத்ஸ் ஹியர். நான் எல்லாத்தையும் ஒன்றா போடுவேன்னா அது எல்லாம் ஒன்றா. அது சில பேர் புது துணி அது இதெல்லாம் போடுவா, மாமா பனியன் புது துணி எல்லாம் போடுவா. சில வீட்டில் மாமா பனியனே புது துணி தான், எல்லாத்தையும் போட்டு அது வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனைன்னு வெளில பிச்சு எடுக்கும்போது அது ஒன்றுத்துக்கு ஒன்று சண்டை போட்டுக்கும். அதை போட்டு எடுக்கும்போது அப்போ தான் தெரியும், அவன் சொல்லியிருப்பான் தனித்தனியாக போடுங்கன்னு. பேச்சை கேட்கலன்னா இப்படி தான் ஆகும். அதே தான் வேதம். அதனால் ஹிரண்யவர்ணாம் ஹரிணி சுவர்ண ரஜதஸ்ரஜாம் சந்திராம் ஹிரண்மயீம் லக்ஷ்மீம் ஜாத்தவேதோ ம ஆவஹ தாம் மாவ அஜாத்தவேதோ லக்ஷ்மீம் அனபகாமினீம் யஸ்யாம் ஹிரண்யம் விந்தேயம் காமஸ்வம் புருஷானகம். காம் அஸ்வம் புருஷானகம். அஸ்வங்கள் குடு. அந்த காலத்து க்ஷத்ரியாளுக்கெல்லாம் அஸ்வங்கள் தானே, குதிரை மேலே ஏறி தானே சவாரி பண்ணுவா. இந்த கிராமத்துலலாம் கூட கருப்பண்ண சாமியெல்லாம் குதிரை மேலே தானே ஏறி வரும். அதனால் அஸ்வபூர்வாம் ரதமத்யாம். அதனால் எப்படிலாம் தாயாருக்கு முன்னாடி போகுதுன்னு சொல்கிறா. அஸ்வபூர்வாம் குதிரை முன்னாடி ஓடுமா. இந்த பராத்துன்னு சொல்லிட்டு இந்த ஊர்லெல்லாம் எடுப்பா பாருங்க, இந்த நார்த்லாம். இந்த பராத்தில் கூட பார்த்தீங்கன்னா குதிரை முன்னாடி போயிடும், ஜில் 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 ரமாமணி மாதிரி அது முன்னாடி போகும் அந்த அந்த குதிரை. அதனால அஸ்வபூர்வாம் ரத மத்தியாம் நடுவில் ரதம். ஹஸ்திநாத பிரபோதினீம். ஹஸ்தினா யானை, நாதம்னா துவனி, பிரபோதினீம்னா யானையின் அந்த பிளிரலால் எழுப்பக்கூடியவளே. அந்த காலத்து ராஜாக்கள்லாம் எப்படின்னா அவளை எழுப்புறதுக்கு ஆட்கள் வரணும். நம்ம வீட்டிலலாம் நாயா செழுந்துக்கோ அப்படி இல்லை. ராஜாக்கள்லாம் வரணும்னா யானை வந்து பிளறணும், மண்டிட்டு பிச்சை இழணும். அப்போ பசு வந்து பின்புறத்தை காமிக்கணும், வீணையெல்லாம் வாசிக்கணும், வைத்தாளிக்கால்லாம் துவனி எழுப்பணும். அப்போ ராஜா மெதுவாக கண்ணை திறப்பர். அப்படி தான் இருந்தா சுவாமி. அப்படிலாம் இருந்தாளை இப்போ எங்கே சேவிக்கலாம்? ஒரு ராஜாவுக்கு போய் சேவிக்கலாம். ஸ்ரீரங்கத்துக்கு போங்கோ, கார்த்தால 6:15 பெருமாளுடைய கர்ப்பகிரகத்துக்குள்ளே யானை வரும், தன்னுடைய முகத்தை காண்பிக்கும். பசு பின்புறத்தை காண்பிக்கும், குதிரை வாழை காண்பிக்கும், ஏகாந்தத்தில் வீணை வாசிப்பா, பொற்குடத்தில் காவேரியிலேருந்து ஜலம் எடுத்துன்னு வருவா. வந்த உடனே ரங்கநாதா கதிரவன் குணதிசை சிகரம் வந்தடைந்தான், கனவிருள் அகன்னது காலையம் பொழுதாய் மதுவிழுந்தொழுகின மாமலரெல்லாம் வானவர் அரசர்கள் வந்து வந்தீண்டி எதிர் திசை நிறைந்தனர் இவரோடு புகுந்த இருங்களிற்றீற்றமும் பிடியொடு முரசும் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயேன்னு ரங்கநாதர் எழுப்புவா. ரங்கராஜன் அந்த ஒரு ராஜாக்கு தான். ஏன்னா அந்த ஒரு கோவிலில் மட்டும்தான் யானை உள்ளே போகிறதுக்கான கர்ப்பகிரகம் இருக்குது. யானை உள்ளே போகணுமே அப்படின்னா எவ்வளோ பெரிய கர்ப்பகிரகமாக அது இருக்கணும். அதனால் ராஜாக்கள் அப்படி தான் எழுந்துப்பா. எதுக்கு சொல்ல வந்தேன், ராஜாக்களே அப்படி எழுந்துப்பானா ராணி எழுந்துக்க மாட்டாளோ? இப்போ தான் காமிச்சானே இந்த லண்டன் தேசத்து ராணி வந்து எவ்வளவோ வருஷமாக அவரோட கை குலுக்கினார்னு ஒரு படம் போட்டான் நியூஸ் பேப்பரில். அந்த மாதிரி நமக்கு பட்ட மகிஷி ஸ்ரீரங்க நகராஸ்ருதே வைகுண்டராஜ மகிஷி ஸ்ரீரங்க நகராஸ்ருதே ரங்கநாயகி பூபுத்ரி கிருஷ்ணே வரதவல்லபே உல்லாச பல்லவித பாலித சப்தலோகி. இன்னைக்கும் ரங்கநாயகியை போய் சேவிச்சா தெரியும், அழகுன்னா அவகிட்ட இருக்கு. கனகவல்லியை நீங்கள் திருவள்ளூரில் போய் சேவிக்கணும், காம்பீரியம் அவகிட்ட இருக்கு. பார்கவிங்கிற தாயார், அவளை போய் நீங்கள் திருவகீந்திரபுரத்தில் போய் சேவிக்கணும், என்ன அழகு. அப்பேற்பட்ட எங்கள் பெருந்தேவி, எங்கள் தேசிகன் கொண்டாடின ஸ்ரீஸ்துதி பாடப்பெற்ற பெருந்தேவி தாயார் காஞ்சிபுரத்தில் போய் சேவிக்கணும். இருக்கவே இருக்கா பத்மாவதி. அவளுக்கு இருக்கக்கூடிய காம்பீரியம் யாருக்கு வரும்? அதனால சொல்றார் அஸ்வபூர்வாம் ரதமத்யாம் ஹஸ்திநாத பிரபோதினீம். அந்த யானையின் பிளிரல், முன்னாடி குதிரை, நடுவுல ரதம். இதோட தாயார் எழுந்துப்பலாம். இது அவள் எழுந்துக்கிறாளோ இல்லையோ, இன்னைக்கு நீங்கள் கும்போணத்துக்கு போனேன்னா ரதத்தில் தான் பெருமாள் படுத்துன்னு இருப்பார். படுத்துன்னு இருக்க பெருமாளுக்கு முன்னாடி குதிரை, சைடில் யானை, ரதத்து மேலே பெருமாள். திருவழு கூற்று இருக்கை பாடல் பெற்ற பெருமாள். அப்பேற்பட்ட கும்பகோணம். ஒரு பக்கம் காவேரி ஓரம், இன்னொரு பக்கம் அரசலாறு, முடிகொண்டான் அரசலாறு, குடமுருட்டி, தேர் ஆல் ட்ரிபியூட்டரிஸ் ஆஃப் காவேரி. கர்நாடகாவில் மாலிங்கின்னு ஒன்று உண்டு. நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், மைசூர் ராஜாக்களுக்கெல்லாம் ஒரு சாபம் உண்டு. மாலிங்கி மடுவாகி தரக்காடு மரளாகி மாலிங்கி மடுவாகி மைசூரு துறைகே மக்களாகதே ஹோகலின்னு 3 சாபம். அதனால மாலிங்கிங்கிறது ஒரு ட்ரிபியூட்டரி டு காவேரி. அந்த மாதிரி அரசலாறு, முடிகொண்டான், இதெல்லாம் அதுக்கு நடுவில் கும்பகோணத்தில் பெருமாள் படுத்துன்னு இருக்கார். ஒரு வாட்டி மத்தியானம் போனார். எல்லாரும் மத்தியானம் உச்சிக்கால பூஜைக்கு நாழியாக எடுத்து பெருமாளுக்கு தர போட்டுட்டா. வா 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 கணிகண்ணா வா வா அப்படிங்கிறார். யாருன்னு பார்த்தா திருமழிசை ஆழ்வார் வந்துன்னு இருக்கார். திருமழிசை பிரான்னு பேர். அப்பேற்பட்ட திருமழிசை பிரான் தன்னுடைய சிஷ்யன் கணிகண்ணன், கேள்விப்பட்டிருக்கேளா இந்த சரித்திரம்? காஞ்சிபுரத்தில் திருவெக்கால யதோக்தகாரி
சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். அந்த ஊர் ராஜா வந்து இந்த ஆழ்வாரை தவறாக பேச அவர் சொன்னார், கணிகண்ணன் போயிட்டான். ஏன்னா ராஜா வெளி போகும்னு சொல்லிட்டான். கணிகண்ணன் போயிட்டான். ஆழ்வார் சொன்னார், என் சிஷ்யன் கணிகண்ணன் போனோன்னு எனக்கு என்ன வேலைன்னு கிளம்பிவிட்டார். கிளம்பும்போது பெருமாளை பார்த்து சொன்னாராம், கணிகண்ணன் புக்கொழிந்தான் காமரும் பூங்கச்சி தாமரை கண்ணா நீ இங்கு இருக்க வேண்டா, நீ உந்தன் பைனாகப்பாயை சுருட்டிக்கொள். ஏண்டா கணிகண்ணன் போயிட்டான், கணிகண்ணன் போயிட்டான்னா நேக்கு வேலை இல்லை, நேக்கு வேலை இல்லைன்னா உனக்கு வேலை இல்லை, போ உன் பாம்பு பாயை சுற்றிக்கோனாராம். பெருமாள் அழகாக பாம்பு பாயை சுற்றின்னு இப்படி நிறுட்டாராம், கிளம்பிவிட்டாராம். ராஜா பிரார்த்தனை பண்ணாராம், ஐயோ உன் சக்தி தெரியாமல் வாதாடி விட்டோம். கணிகண்ணன் வந்தொழிந்தான் காமரும் பூங்கொச்சி தாமரை கண்ணா உந்தன் பைனாகப்பாயை விரித்துக்கொள் அப்படின்னார். விரிச்சுட்டார். சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். அப்பேற்பட்ட கணிகண்ணன், அந்த கணிகண்ணனை பார்த்து ஆழ்வார் சொல்றார், கணிகண்ணா வா. ஓ ஆழ்வார் வந்திருக்கார், வாரும் வாருங்கிறார். உள்ள போறார். ஆழ்வாருக்கு கும்போணத்துக்கு நடந்து வந்திருக்கார். திருமழிசை எங்க இருக்கு? நம்ம சென்னப்பட்டினத்துக்கிட்ட இருக்கு. அங்கேருந்து கும்போணத்துக்கு நடந்து போயிருக்கார். இப்போ இங்கேருந்து ஒரு ஃப்ளோர் நம்ம நடந்து போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் பாருங்க. அவர் பாருங்க அங்கேயே நீங்கள் நடந்து வந்திருக்கார். கஷ்டமே படாதீங்க, ஒரு 2 வாட்டி ஏறி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய இடத்துல நம்ம நடக்க வேண்டியதாக இருக்கும். இதுக்கே நீங்கள் இப்படி சொல்கிறேன்னா, ராமருக்குன்னா ஹனுமார் வந்து ஹனுமந்த வாகனம் பிடிப்பார், நமக்கு யார் வாகனம் பிடிப்பா இல்லையா? நம்மளே நடந்துக்க வேண்டியது தான். அதுதான் நமக்கு சுலபம். அதனால் கொஞ்சம் ஏறி இறங்கி இப்போவே கொஞ்சம் பழகிக்குங்கோ. ஏன்னா இதெல்லாம் வந்து முன்னோட்டம்னு பேர். முன்னோட்டம்னா ட்ரெய்லர் காமிக்கிற மாதிரி தான் இதெல்லாம். இனிமேல் இது ஹிந்தியில் ஒன்று சொல்லுவா, அபி பிக்சர் பாக்கி ஹே மேரே தோஸ்த் அப்படின்னு. இப்போ தான் இங்கே ட்ரெய்லர் தான் பார்த்துருக்கேன். இனிமேல் நம்ம ஊராக போய் நடக்கணும், நடந்து பெருமாளை சேவிக்கணும். அதுவும் நான் சுஜாதா சுதர்ஷன் கிட்ட வேறு சொல்லி வச்சுருக்கேன். கோவர்தனில் வந்து நம்ம மதுராவில் 3 ராத்திரி தங்க போகிறோம். கோவர்தன் பரிக்கிரமா பண்ணணும்னு அடியேனுக்கு ஒரு இச்சை. யார் யாருக்கெல்லாம் இச்சையோ எப்படி நம்ம கோஆர்டினேட் பண்ணி கார்த்தால ஒரு 3-4 மணிக்கு கிளம்பினா அது 21 கிலோமீட்டர் வாக். யாரெல்லாம் முடியுமோ ஒரு வாட்டி தான் இல்லையா லைஃப்பில் ஒரு வாட்டி ஒரு கோவர்தனம் பரிக்கிரமா கார்த்தால 4 o'clock வாக் போந்தானே டாக்டரும் சொல்லி அமைச்சிருக்கார் இல்லையா? இப்போ நீங்கள் கேசரி வேற ஷார்ட் வச்சுருக்கேள், அது எப்படி கரைக்கிறது இல்லையா? ஷார்ட் வச்சுருக்கோம். அதனால் மற்றவாளுக்கெல்லாம் உண்டு, பஸ்ஸில் நம்ம போய் சேவிச்சிருவோம். அதை பற்றி இல்லை. யாரெல்லாம் நடக்க முடியுமோ, how many those of you who are confident that you can walk and those of you who feel that God will help you walk can walk. அவ்வளோதான், சுலபம். யாரும் இது ஃபோர்ஸே கிடையாது. there's a choice. நமக்கு தான் இப்போ பகவான் வந்து 4 சக்கரம் புருஷார்த்தம் மாதிரி சக்கரத்தோட வாகனம் ஒன்று கொடுத்துருக்கார். அது சுற்றி வரும். நம்ம சுற்றி வரலனாலும் அது சுற்றி வரும். அதனால் அதை பற்றி இல்லை. யாராலும் முடியுமோ நம்ம அப்படி பார்த்து ரெடி பண்ணிக்கலாம். அதை அப்போதைக்கு பார்த்துக்கலாம். எதுக்கு சொல்ல வந்து, அப்பேற்பட்ட கும்பகோண க்ஷேத்திரத்தில் ஆழ்வார் இருக்கார். ஆழ்வார் டயர்டாக இருக்கார். பசின்னு சொல்லும்போது பார்த்தா அங்கே உள்ள வந்து பட்டர்கள், இப்போ தான் சக்கர பொங்கல் அம்சாயின்றிருக்கு இருங்கோ அப்படின்னார். உள்ள அர்ச்சா திருமேனிலேருந்து பெருமாள் சொன்னார் பட்டரை பார்த்து, ஆழ்வாரை அழையும். ஆழ்வார் உள்ளே வந்தார். பிரசாதத்தை சாப்பிடு, நீ ரொம்ப நாளையே சாப்பிடாம இருக்கே, சாப்பிடு. ஐயோ நீ சாப்பிட்ட பிரசாதத்தை தானே நான் சாப்பிட முடியும் ஆறாவமுதா, நீ சாப்பிடு. நான் ஒத்துக்க மாட்டேன், நம்மளாம் சாப்பிட மாட்டேன், நீ சாப்பிட்டுட்டு நான் சாப்பிட. சூடி கொடுத்த நாச்சியார் ஆண்டாள் ஆயிட்டா, இதனை சாப்பிட்டு கொடுத்த ஆழ்வார் இல்லை, சூடி கொடுத்த நாச்சியார். ஆமுக்த மால்யதான் இருக்கு, இதனை சாப்பிட்ட மால்யதா, இதனை இப்படி இருக்கே, வேண்டாம் சுவாமின்னு சொல்லிவிட்டார். அப்படி சொல்லும்போது அப்போ பெருமாள் சொன்னாராம், ஆழ்வார் ஒன்று யோசிச்சு பாரு, இப்போது இந்த உடம்பு இருக்குது, உனக்குள்ள ஒரு ஆத்மா இருக்குது. ஆத்மா ஜீவாத்மா, உடம்பு சரீரம். இப்போ நீ தினம் சாப்பிட்றியே, ஷரீரத்தின் உணர்ச்சிக்காக சாப்பிட்றியா, ஆத்மாவின் புத்துணர்ச்சிக்காக சாப்பிட்றியா? சரீரத்துக்காக தான் அப்படின்னார் ஆழ்வார். அப்படின்னா உன் சரீரத்துக்காக சாப்பிட்ற, ஆனால் ஆத்மா சாப்பிடல. இப்போது இந்த சரீரம் இந்த ஆத்மாவின் கண்ட்ரோலில் இருக்குது. இந்த ஜீவாத்மா எந்த கண்ட்ரோலில் இருக்குது கேட்டார் பெருமாள். உன் கண்ட்ரோலில் இருக்குது. அப்படின்னா என்ன? ஷரீரம் ஆத்மா கண்ட்ரோலில் இருக்குது, ஜீவாத்மா கண்ட்ரோலில். ஜீவாத்மாவுக்கு அந்தர்யாமியா பரமாத்மா இருக்கார். அப்படின்னா ஜீவாத்மா பரமாத்மா கண்ட்ரோலில் இருக்குது. அப்படின்னா உன் கட்டளையின் பேரில் தான் சரீரம் சக்கர பொங்கல் தினம் சாப்பிட்றது. இப்போ உனக்கு அந்தராத்மாவாக இருக்கிறன்னா, எனக்கு கட்டுப்பட்டு இருக்க ஜீவாத்மாவான உனக்கு சொல்கிறேன் சாப்பிடு. அப்படின்னு ஆழ்வார் சொன்னார், சரீரம் தானே சக்கர பொங்கலை சாப்பிடும், ஆத்மாவுக்கு சக்கர பொங்கல் சாப்பிட தெரியாதே. இல்லையே, சாப்பிடலாமேன்னு பெருமாள். எப்படி? சரீரத்துக்கு சக்கர பொங்கலை சாப்பிடு, சக்கர பொங்கலை சாப்பிட்டுண்டே என்ன பாரு, என்ன பார்க்கறதுங்கிற பிரசாதம் ஜீவாத்மாக்கு தானே. சக்கர பொங்கல் சரீரத்துக்கு போகிறது, என்ன பார்க்கறதுங்கிற பிரசாதம் ஜீவாத்மாக்கு தானே. அதனால ஜீவாத்மாவுக்கும் என்ன பார்த்து சாப்பாடு வந்துடுத்தோ, சரீரத்துக்கும் எனக்கு வைக்கப்பட்ட சக்கர பொங்கலை பார்த்து பிரசாதம் வந்துடுத்தோ. அதனால சரீரத்துக்கும் பிரசாதம் வந்துடுத்தோ,
ஜீவாத்மாவுக்கும் வந்துடுத்தோ, ஏன்னா உள்ளேருந்து நான் செயல்படுத்துகிறேன்னார். அதுதான் இந்த 9வது திருநாமத்துக்கு ஆச்சரியமான அர்த்தம். பூதபாவனஹா தானி தாரக போஷக போக்ய பிரதானேன வர்தயதீதி. எல்லா பொருள்களையும் தாங்குவது, போஷிப்பது, போகங்களை கொடுப்பது ஆகியவற்றால் வளர்ப்பவர். எல்லாத்துக்கும் தான் கொடுத்து தாங்கி வைக்கிறாராம். ஒரு அம்மா குழந்தைக்கு கொடுக்குறா. அந்த குழந்தை, அம்மா நீ சாப்பிட்டியா? இல்லைடா, நீ சாப்பிட்றத பார்த்தாலே எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்? ஏன்னா நம்ம குழந்தை நம்ம எதிர்க்க சாப்பிட்டா நம்ம சாப்பிட்டா மாதிரி. பெருமாள் எதிர்க்க சொல்கிறார் ஆழ்வார். ஆழ்வாரை பார்த்து பெருமாள் சொல்கிறார், நீ சாப்பிடு, நீ சாப்பிட்டியான்னு நான் சொன்ன மாதிரி. அப்படிங்கிறத நம்ப வச்சுக்கூடாது. இப்போ கோவிலுக்கு போனோடனே பட்டர் ஏதோ அம்சம் பண்ணுறார், நீங்கள் என்கிட்ட கொடுங்க, நான் சாப்பிட்டா பெருமாள் சாப்பிட்டா மாதிரி தான் அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. இது ஆழ்வார் நிலை. அவர் எந்த நிலையில் போய் பகவானோட பேசினார். இந்த சட்டுன்னு பெரியவாளோடலாம் நம்ம கம்பேர் பண்ணுறதை நம்ம நிறுத்தணும். பெரிய ஆழ்வார் பண்ணாரே, ஆண்டாள் பண்ணாளே. இப்போ ஆண்டாள் சூடி கொடுத்த நாச்சியார் மாலையை கொடுத்தா, அவளோட நிலை பக்தி எங்கே, நம்ம நிலை எங்கே? அதனால் அவளையும் நம்மளையும் சம்மந்தப்படுத்தியே பேசக்கூடாது. ஏன்னா நம்மளால் ஒரு மாலை தொடுக்க தெரியுமா? ஒரு பூவை இப்படி தீட்டின்ண்டே ரோட்டில் தேய்ச்சின்னு வரவாள்லாம் இருக்கா. நமக்கு அந்த புஷ்பம் எப்படி இருக்குது? ஆண்டாள் அதை எப்படி நினச்சா? அவளுடைய நிலையும் பக்தியும் எங்கே, நாம் எங்கே? கம்பேர் பண்ணுறது நிறுத்தணும். போஷணமாக இருப்பவன் பகவான். அதனால் இந்த நாமம் சொன்னால் எந்த ஆற்றுல குழந்தைகள் கொஞ்சம் மால் நரிஷ்டாக, கொஞ்சம் ஸ்லைட்லி மென்டலி ரிட்டார்டடாக இருக்காளோ, இந்த மாதிரி கொஞ்சம் டிசேபிள்டாக இருக்கிறவாளுக்கெல்லாம் இந்த நாமங்கள் சொன்னால் குணம் ஆகும் அப்படிங்கிறது இருக்குது. இந்த நாமத்தை சொல்கிறேன். அந்த நாமத்தை இப்போ 9 வாட்டி சொல்லணும், பனிஷ்மெண்ட். அதனால் 9 வாட்டி பூத பாவனாய நமஹா அப்படின்னு பேர் இந்த திருநாமத்துக்கு. பூத பாவனாய நமஹா, 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 பூதபாவனாய நமஹ, பூதபாவனாய நமஹ, பூதபாவனாய நமஹ. இப்போ 6, 7, 8, 9 திருநாமங்கள். முதல் 5 வரைக்கும் யூடியூப்ல போய் பார்த்துங்க. இதெல்லாம் இனிமேல் வந்துடும். இப்போ ஒரு 4 திருநாமத்துக்கு 1.5 மணி நேரம் ஆயிருக்கு. அப்படின்னா நீங்கள் 1000 திருநாமத்துக்கு எப்போ முடிக்க போகிறேன்னு தெரியல. இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ குருக்ஷேத்திரத்தோட பெருமை ஒரு மாதிரி சொல்லியாச்சு. அது எதனால க்ஷேத்திரம்? அதே மாதிரி கண்ணன் கீதை சொன்ன ஊர், பீஷ்மாச்சாரியர் விஷ்ணு சஹஸ்ரநாமம் உரைத்த ஊர். நாளைக்கு போய் சேவிக்கும் போது பீஷ்மர் அம்பு படுக்கையில் படுத்துட்டு இருக்கா மாதிரி ஒரு விக்கிரகம் இருக்கும், பாண்டவாள்லாம் இருப்பா, பக்கத்துலேயே ஒரு குண்டம் இருக்கும், அங்கே போய் சேவிப்போம். அதே மாதிரி பெரிய சரோவர் ஒன்று இருக்கும், பக்கத்தில் கண்ணன் கீதை சொன்ன இடம்னு ஒரு பெரிய மரத்துக்கு கீழே ஒரு அழகான ஒரு விக்கிரகம் மாதிரி பண்ணி வச்சுருப்பா, போய் சேவிப்போம். இதற்கு ஒரு மியூசியம்லாம் வச்சுருக்கா. ஒரு ஊர்னு எடுத்துட்டா 10 கோவில்கள் இருக்கும். நீங்கள் விக்கிபீடியாவில் போட்டால் இந்த இடத்துக்கு போனேலாம் அந்த இடத்துக்கு போனேலாம் கேட்கும். நாங்கள் தேர்ந்தெடுத்து ஒரு 3-4 இடம் ஒசத்தியாக தேர்ந்தெடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் உடனே பார்த்துட்டு இன்னும் ஒரு 6 இடம் இருக்கேன்னு சொல்லலாம். போகிறத பற்றி பிரச்சனையே இல்லை, ஒரே ஊருக்குள்ளே தானே. ஆனால் என்ன ஒன்றுனா அடுத்த ஊருக்கு போக வேண்டிய டைம் நமக்கு குறைஞ்சி போயிடும். புரியுறதா? அதனால் சில க்ஷேத்திரங்கள் பெரியவாள்லாம் எந்த இடத்துக்கு போயிருக்காளோ அந்த க்ஷேத்திரங்களை பார்த்து வச்சுருக்கோம். அந்த க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போக போகிறோம். ஒன்றும் ஸ்நானம் நாளைக்கு உண்டான்னு கேட்டால் அந்த சரோவர்லாம் இல்லை. எந்தெந்த இடத்துல ஸ்நானம்னு சொல்கிறேன். முக்கியமான ஒரு இடம் அயோத்தியாவுக்கு பக்கத்தில் காலங்கார்த்தால சரையூ நதி ஸ்நானம் சுத்தமாக இருக்கும். எந்த இடத்துல சுத்தமாக இருக்கோ அந்த இடத்துல தான் பார்த்து பண்ணுறோம். புண்ணிய நதியில் சுத்தம் அசுத்தமானலாம் கேட்காதீங்க. இந்தியா அந்த ஸ்டேட்டுக்கு வந்துடுத்து. புண்ணிய நதியை கூட நம்ம அசுத்தம் பண்ணுறோம். அதனால் நம்ம உடனே போய் பக்தியில் எங்கே வேணாலும் குளிப்பேன் இப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. ஓரளவுக்கு சரையூ அந்த இடத்துல நன்னா இருக்குது, டைமும் இருக்குது. அன்றைக்கி சரையூவில் குளிப்போம். கோமதி நதியை நைமிஷாரண்யத்தை வேணால் புரோக்ஷணம் வேணால் பண்ணிக்கலாம். குப்த கோதாவரின்னு சொல்லிட்டு மந்தாகினிங்கிற நதி சித்திரக்கூட்டத்தில் இருக்குது, அங்கேயும் புரோக்ஷணம் தான். புரோக்ஷணம் சும்மா ஒரு யாராவது டக்குன்னு போக முடியுமோ, நாங்கள் யாராவது இருப்போம், வாலண்டியர்ஸ் இருப்பா, தீர்த்தம் எடுத்துன்னு நடக்க முடியாதவாழ்ல சட்டு நாங்கள் புரோக்ஷணம் பண்ணிட்டா போகிறோம். சரையூவில் நல்லா அவகாகன ஸ்நானமே பண்ணிக்கலாம். அங்கேயும் யுவர் விஷ். இஃப் யூ டோன்ட் வாண்ட் யூ கேன் டூ புரோக்ஷணம், இஃப் யூ வாண்ட் யூ கேன் டூ. அவ்வளோதான், அதெல்லாம் உங்கள் சாய்ஸ் தான். இன்னொரு இடம் எதுன்னு கேட்டேன்னா அலகாபாத்தில் திரிவேணி சங்கமத்துக்கு போவோம். அவன் ஒரு கிரமம் வச்சுருக்கான், 2 போட்டுக்கு நடுவில் முக்கி போட்டுருவான் நம்மளை. அது ஒன்றும் நீங்கள் வேண்டாம்னு அவன்கிட்ட வேணால் சொல்லிக்கோங்க. அது ஒரு வழக்கமாக அவன் வச்சுட்டு இருக்கான்.
திரிவேணி சங்கமத்தில் முக்குவதுன்னு. இஃப் யூ ஆர் நாட் கம்ஃபர்டபுள் நீங்கள் அந்த போட்டில் போகணுன்னு கூட புரோக்ஷனம் பண்ணிக்கலாம். இட் இஸ் யுவர் சாய்ஸ். ஆனால் நாளைக்கு அந்த சரோவர்லலாம் நமக்கு ஸ்நானம்லாம் கிடையாது. இங்கே ஸ்நானம் பண்ணிட்டு கிளம்பணும். சுதர்ஷனுடைய பர்மிஷனோட சொல்கிறேன், நாளை கார்த்தால 4:15க்குலாம் இங்கே வந்து என்ன டீ காஃபி ரெடியாக இருக்கும். இப்போ நீங்கள் ரெடியாக இருக்கலாங்க தான் கேள்வி. ஏதோ சொல்வாங்க கோகுலம் சேவிக்க போகிறோம், கோவர்தன் சேவிக்க போகிறோம், பிருந்தாவன் 4 இடங்கள் 2 நாளில். பின்னாடி என்னென்ன க்ஷேத்திரம் நாளன்னைக்கு போகிறத நாளைக்கு சொல்கிறேன். எல்லாத்தையும் ஒரே நாள் சொல்லிட்டேன்னா குழம்பிப்படும். அதனால் இப்போது உபன்யாசம் முடிஞ்ச கையோட யூ ஆர் ஃப்ரீ. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.